இன்றைக்கு இந்த சாப்டர் 7ல அத்தியாயம் 7ல நம்ம குறிப்பாக இன்றைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் என்றால் ராஜ்யத்தின் கலாச்சாரம். ஓகே, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சோ இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல என்ன இருக்கும்னா ராஜ்ய கொள்கைகள் இருக்கும். ராஜ்ய கலாச்சாரம் என்றால் ராஜ்யத்தினுடைய கொள்கை இருக்கும். சோ அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். கல்ச்சர் ஆஃப் த கிங்டம் அண்ட் கிங்டம் பிரின்சிபல்ஸ். இதுல வந்து பார்ட் 1 பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ட் 2 பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு பார்ட் 1 மட்டும் தான் பார்க்க போறோம். ஒன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம், பகுதி 1 பார்க்க போகிறோம். சோ அதுல முக்கியமான அதோடைய கீ வேர்ட்ஸ் என்னன்னா லூக்கா புஸ்தகம் திறவுகோள் உடைய வசனம் என்னன்னா லூக்கா 22:29 எடுத்தவங்க யாராவது வாசிங்க. நான் அப்புறமேல ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். I will read in English afterwards. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆமென். Amen. And I appoint you a kingdom as my father has appointed to me. இன்னொரு ஸ்கிரிப்சர்ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இப்படியாக போட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல படிக்கிறேன். And as my father has appointed a kingdom and conferred it on me, so do I confer to you the privilege and decree. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போட்டிருக்குது, எப்படியாக தேவன் இயேசு சொல்கிறார், எப்படியாக என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், என்னுடைய ஃபாதர் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்க தகப்பன் எனக்கு எப்படி இந்த உரிமைகளை கொடுத்தாரோ, இந்த ராஜ்யத்துக்கு குறித்த உரிமைகளை கொடுக்கிறாரோ, இதே உரிமைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. நான் யாரெல்லாம் இதை கேட்கிறீங்களோ அவர்களுக்கு, யாரெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள வரீங்களோ அவர்களுக்கு நான் இந்த காரியங்களை கொடுக்கிறேன் அப்படின்றாரு. சோ இந்த இன்ட்ரடக்ஷன் முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த இன்ட்ரடக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, the gospel of the kingdom is an invitation for man to return to the realm of life God originally intended. இந்த ராஜ்யத்துக்குள்ள வரும்படிக்கு ஆண்டவருடைய பிரதான திட்டம், ஆதியில இருந்து ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நம்ம எல்லோருமே ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, ராஜ்யத்தை அறிந்தவர்களாக, ராஜ்யத்துக்குள் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆனா இதோடைய முக்கியமான காரியம் என்னன்னா, ராஜ்யத்துக்குள்ள நான் வரணும் அப்படின்னு சொன்னாலே, see there is one requirement for entrance. இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு 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 முக்கியமான காரணம் என்ன, ஒரு காரியம் செய்யணும், நம்ம மனம் திரும்ப வேண்டும். repenting from sin which results in spiritual rebirth. நம்ம மனம் திரும்பினால் ஆவிக்குரிய ரீதியில நம்ம புதுப்பிக்கப்படுவோம், புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வார்த்தைகள் சொல்ல போனா ரீபார்ன், புதிதாய் பிறக்கப்படுகிறோம், புதிய ஆவி மனிதனாய் பிறக்கப்படுகிறோம். சோ இந்த ஆவி மனிதனுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆவி மனிதனாய் இல்லாவிட்டால், நான் மனம் திரும்பி ஆவி மனிதனாய் வராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையவே முடியாது. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் முதல் பகுதி. அப்ப முதல் பகுதியில நம்ம எல்லாருமே பாஸ். ஆமென். இல்லன்னா நீங்க இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. முதல் பகுதியில எல்லாருமே பாஸ்ட். அப்படின்னா என்னன்னா, முதல் பகுதி நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், சொன்ன கையோடைய நம்மளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் திறக்கப்பட்டுருச்சு, ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க வந்துட்டோம். ரைட். பட் ரெண்டாவது பகுதிக்கு நம்ம என்ன போறோம்னா, through repenting and accepting Jesus as savior you are born into the kingdom and become kingdom resident. இப்ப முதல் காரியம், நம்ம ராஜ்யத்தின் ஜனங்களாக மாறிவிட்டோம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம், ராஜ்யத்துல பங்காளராய் மாறிவிட்டோம், அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ ராஜ்யத்துல இன்னொரு காரியம் நம்மளுக்கு கேட்கப்படுகிறது. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டா அந்த ராஜ்யத்தை போல நீ வாழணும், கோட்பாடுக்குள்ள நீ வரணும். ராஜ்யத்துல ஒரு லா இருக்குது. ஓகே, இந்த ராஜ்யத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க, கவர்னிங் லா இருக்குது. அப்படின்னா அந்த காரியத்தை செய்தால்தான் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா வர முடியும். அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். நான் பழைய மாதிரி இருக்க முடியாது. உலகத்துல ஒரு கால், தேவனுக்குள்ள ஒரு கால் முடியாது. ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாலே உலகத்துல இருக்கிற காலை நான் எடுத்துடணும், உலகத்துல இருக்கிற வழிமுறைகளை நான் மறந்துடணும், அதை விட்டு நான் வந்துடணும். சோ இந்த லைஃப் ஸ்டைல் தான் இஸ் கால்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிங்டம், இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தின் ராஜ்யமும் தேவ ராஜ்யத்துக்கும் ஒரு பிளவு இருக்குது. அது ரெண்டும் ஒன்றாய் சேர முடியாது. நான் தேவ ராஜ்யத்திலே இருப்பேன், பிசாசு ராஜ்யத்துல இல்ல உலகத்தின் ராஜ்யத்துல இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்திலே
இது நம்ம இதை விளக்கிட்டோம், பேசிட்டோம். சோ இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா எப்படின்னா, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் வர மாதிரி. இப்ப நான் மலேசியால இருக்கிறேன், மலேசியாவை விட்டு நான் இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுடைய குடிமகனா நான் வரப்போறேன்னு சொன்னா, குடிமகனா வரப்போறேன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை முறையை அந்த தேசத்துக்கு தகுந்தாப்புல நான் மாத்தி. அதே போல இப்ப பாஸ்டர் ராஜசேகரன் வந்து நம்ம ஊருக்கு வராரு, மலேசியாவுக்கு வராரு. மலேசியால வந்து மலேசியா குடிமகனா வர போறாரு சொன்னா, அவரு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு, ஈவன் சம்டைம்ஸ் பாஸ்போர்ட்டை விட்டுட்டு, அவருடைய இந்தியாவுல இருக்கிற வழிமுறைகளை விட்டுட்டு அவர் மலேசியால வந்த கையோடைய மலேசியால இருக்கிற கல்ச்சர், மலேசியால இருக்கிற கலாச்சாரம் என்னன்னு சொல்லி அவர் முதல் தெரிஞ்சுக்கொண்டு இதுக்குள்ள வரணும். சோ இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே தமிழர்கள், நம்ம தமிழ் பேச தெரியும். உங்க கலாச்சாரம் எனக்கு தெரியும், என் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பாஸ்டர் கேலப் வந்து கனடாவுக்கு போறாரு, இல்லைன்னா யுனைடெட் கிங்டம்க்கு போறார், இன்னொரு தேசம் வெள்ளக்கார தேசத்துக்கு போறாருன்னா அது ஒரு பெரிய கஷ்டமானது. அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை அவர் முதல்ல படிச்சு தெரிஞ்சு கொண்டு, அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னே அந்த பாஷைகளை தெரிந்து கொண்டு, அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த ஒரு கலாச்சாரத்தை அவருக்கு அது செட் ஆகணும். அதே போலதான் வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்ற மாதிரி தான் இந்த ராஜ்யத்துடைய கதையும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா, என்னுடைய பழைய ராஜ்யத்துல இருக்கிறத நான் கொண்டு வந்து யூஸ் பண்ணி புதிய ராஜ்யத்துல நான் வாழ முடியாது. அதுதான் நம்ம இதுல பாக்குறோம். சரி, இன்னைக்கு நான் ஒரு பாயிண்டா நான் உங்கள்கிட்ட இந்த புஸ்தகத்துல இருக்குது, நான் ஒரு பாயிண்டா காட்டுறேன். The importance of the kingdom principle. Okay, the importance of the kingdom principle. ராஜ்ய கொள்கை என்று சொல்கிற முக்கியமான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதெல்லாம் முக்கியம்? ராஜ்யத்துல கொள்கை இருக்கணும்னு சொல்றாங்க. ராஜ்ய கொள்கை எனக்கு இருக்கணும். சோ ராஜ்ய கொள்கைக்கு என்னெல்லாம் முக்கியம்? So it's important to know the principle which govern the kingdom, because you must live by kingdom principles to maintain residency. நான் இந்த தேசத்துல உரிமையாளரா இருக்கணும்னா, இந்த தேசத்துல பங்காளரா இருக்கணும்னா, பாஸ்டர் கேலப் ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பவுமே, ரெசிடென்சி. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை ரெசிடென்சி, குடியுரிமை. ஓகே, குடியுரிமை. எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துல குடி உரிமை இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னா, அதுடைய சில கோட்பாடுகளை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப என்னன்னா, இப்ப எடுத்து வாசிங்க மத்திய புஸ்தகம் 7:21 படிப்போம். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற ஓகே படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆமென். வெரி கிளியர். பாருங்க, நான் வந்து சொல்றேன், நான் தேவ ராஜ்யத்தை சேர்ந்தவன் சொன்னா, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டா மட்டும் நான் தேவ ராஜ்யத்துல பங்காளரா ஆக முடியாது. தேவ ராஜ்யத்துல பங்காளரா ஆகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நான் வந்து but he that does the will. அதுதான் இதுல பாயிண்டே. இதோட கீவேர்டு என்னன்னா, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் செய்கிற ஜேசன் தான் இந்த குடிமகனா, பரலோகத்தின் குடிமகனாக இல்ல தேவ ராஜ்யத்தின் குடிமகனாக வர முடியும். அப்ப ஜேசன் சொல்றாரு, நான் கடவுளை கூப்பிடுறேன் பாஸ்டர், நான் அன்றாட கடவுளை கூப்பிடுறேன், இயேசு கூப்பிடுறேன் பாஸ்டர், நான் இயேசுகிட்டயும் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் வேற இதையும் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், எல்லாமே ஒண்ணுதான் பாஸ்டர், எல்லா சாமி ஒண்ணு தானே பாஸ்டர் அப்படின்னு ஜேசன் சொல்றா வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன செய்யல? தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யல. தேவனுடைய சித்தத்துக்கு அவர் முதலிடம் கொடுக்கல. அப்படின்னா அவரு தேவ ராஜ்யத்துல உள்ளவராய் அல்ல, குடிமகன் இன்னும் வரல. அவன் தேவராஜ்யத்தின் குடிமகன். ஜேசன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களைய, ஓகே, தேவராஜ்யத்தின் குடிமகனாக இன்னும் வரல. அப்ப தேவராஜ்யத்தின் குடிமகனா வரணும்னா ஜேசனோட ஸ்டேட்மெண்ட் மாத்தணும். எப்படின்னா, இனிமே நான் சும்மா கடவுளை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல, என் லைஃபை மாத்திக்கொண்டு ஜீசஸ்கே முழுமையை ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய போறேன்? பழசை விட்டுட்டு நான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாய என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன். மனம் திரும்பிட்டேன், ஒப்பு கொடுக்குறேன். அப்ப தேவராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்டேன். உள்ளுக்கு வந்த கையோடைய இப்ப நான் என்ன ஆயிட்டேன்னா, குடிமகன் ஆயிட்டேன், பரலோகத்தின் குடிமகன் ஆயிட்டேன். அப்ப தேவனுடைய சித்தமே என் சித்தம், தேவனுடைய திட்டமே என் திட்டம். தேவன் எப்படி செய்ய சொல்கிறாரோ அப்படியே நான் செய்யறேன்னு சொல்லும் பொழுதுதான் குமாரா இருந்தாலும் சரி, ஜேசனா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் இந்த குடிமகன் என்று சொல்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் கிளியரா? ஓகே, இதுல
அடுத்தது பிக்கு போயிருவோம். ஜீசஸ் said kingdom principles are important. இயேசுவே சொல்கிறாரு ராஜ்யத்துடைய கோட்பாடுகள் இல்ல கொள்கைகள், ஓகே, ராஜ்யத்துடைய பிரின்சிபலா ராஜ்ய கொள்கைகள் ரொம்ப முக்கியம்ன்றாரு. அப்ப லூக்கா புஸ்தகம் 12:22-31 நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே இதை குறிப்பா ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படின்னா ஜீசஸ் thought the kingdom should be the primary concern of life. நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்னன்னா ராஜ்யத்தை நோக்கியிரு. ராஜ்யத்துல என்ன சொல்லப்படுகிறது, ராஜ்யத்தின் கோட்பாடு. இதுதான் ஜீசஸ் நம்ம கிட்ட வந்த நாளில இருந்து, இயேசு கிறிஸ்து உடைய ஊழிய நாளில 33 வருஷம் ஊழிய நாட்களிலே இயேசு கத்துக் கொடுத்த காரியமே முழுக்க ராஜ்யத்தை குறித்து தான் என்று நம்ம எல்லாருமே அறியணும். அப்ப ராஜ்ய சித்தம் என்றால் என்ன, ராஜ்யத்தை எப்படி செய்வது என்று சொல்லி அவர் உள்ளுக்கு இந்த ராஜ்யத்தின் காரியங்களை பேசுகிறார். படிப்போம். லூக்கா 12, Luke chapter 12 verse 21-31 படிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னா முதல் காரியம் என்னன்னா சர்ச், சீக், தேடுங்கள். ராஜ்யத்தை தேடுனா கிடைச்சிடும்ன்றாரு. ரைட்? நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தான் இயேசுக்குள்ள வந்துட்டோமே, நான் தான் அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன்னு, நான் தான் ஜோம் பண்றேன்னு, நான் தான் கதறேன்னு, காலையில முழங்கால் போடுறேன்னு, காலையில நான் ப்ரே பண்றேன்னு, வர்ஷிப் பண்றேன்னு, நான் தான் கேட்கிறேன்னு, ஆண்டவர்கிட்ட கேட்கறேன்னு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அது எப்படி அப்புறமேல பார்ப்போம். இந்த ராஜ்யத்தை தேடுகிற ஒரு காரியம் சுலபமான ஒரு காரியம் இல்ல. அப்படின்னா ராஜ்யத்தை நம்ம நாடுகிற ஒரு காரியம் சுலபமான ஒரு காரியம் இல்ல. அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. நம்ம பார்க்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த டீச்சிங்ல நம்ம போக தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு எனக்கு. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ராஜ்யத்தை நான் இந்த கோட்பாடுகளை நான் செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த கொள்கை, ராஜ்யத்தின் கொள்கை என்னன்னா தேவனை தேடணும். அப்படின்னா எனக்கு குமாருக்கு ராஜ்யத்தின் கொள்கை இருக்குன்னு சொன்னா குமார் அனுதினமும் ராஜாவுடைய விருப்பம் என்னன்னு கேட்கணும். ஓகே, நான் கொண்டு போய் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாது. ஓகே, நான் உதாரணத்துக்கு நான் ஒரு பேலஸ்ல வேலை செய்யறேன், நான் தான் சமைக்கிறவன். ஓகே, ஒரு அரண்மனையில வேலை செய்யறேன், ராஜாவுக்கு நான் வேலை செய்யறேன், நான் சமைக்கிறவன். ஓகே, நான் தான் குக்கு. சோ நான் என்ன செய்யறேன்னா ஏதோ ஒரு சாப்பாடு அவருக்கு பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு நான் சாப்பாடு சமைச்சு கொடுக்க முடியாது ராஜாவுக்கு. உலகத்துல இருக்கிற ராஜாவுக்கே நான் என்ன செய்யணும்னா அங்க போயிட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன சாப்பாடு கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு, அப்ப என்ன மாதிரியான ஒரு குறிப்புகள் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணும்னு சொல்லி அவரோட சில மேனேஜர் சொல்லி வச்சிருப்பாரு. அப்ப அந்த மேனேஜர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, பாரு இன்னைக்கு சாப்பாடு கிச்சன்ல இருந்து ராஜாவுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இதுதான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ ஒரு சொட்டு உப்பு கூட நீ போடக்கூடாது. இந்த சாப்பாடுல உப்பு போடாமலே அதுல சாப்பாடு டேஸ்டா இருக்கணும் அப்படி சொன்ன கையோடைய நான் as a cook என்ன செய்யணும்னா, என்னடா அது உப்பு போடாம எப்படிடா சாப்பாடு ருசியா செய்யறது, ராஜா வேற கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் இப்ப என்னவா இருக்கும், ஒரு சாப்பாடு ராஜா கேட்டதை போல உப்பே போடாம அத அருமையாய் நான் படைக்கிறது தான் ராஜாவுடைய விருப்பம். என் இஷ்டத்துக்கு நான் போய் ராஜாவுக்கு கொடுக்க முடியாது. அதேதான் கிறிஸ்து எதை கேட்டார் உங்ககிட்ட அதை நீங்க கொடுக்க முடியுமா? அதுதான் ராஜ்யத்தின் கோட்பாடு, அதுதான் ராஜ்யத்துடைய கொள்கை. ராஜ்யத்தின் கொள்கை என்னன்னா அவர் கேட்டதை நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் as that. பட் இட்ஸ் நாட் சிம்பிள். சொல்றது சிம்பிள், ஆனா அது சிம்பிள் கிடையாது. அதுக்கு நிறைய காத்திருக்கிறது வேணும், ரிசர்ச் வேணும், அதுக்கு சர்ச்சிங். அதுக்கு தான் சொல்றாரு சர்ச் தி கிங்டம் ஆஃப் காட், சீக் தி கிங்டம் ஆஃப் காட். ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த காரியங்கள் வரும். இப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா இதுதான் முக்கியம். சோ அது நீங்க பாத்துட்டீங்க. மூன்றாவது, see fruit of the kingdom are the test of possession. அப்படின்னா ராஜ்யத்துல என்ன கனி கொடுக்கிறோமோ அதுதான் நீங்க இருக்கிற இடத்தை காட்டும். ராஜ்யத்துல என்ன கனி கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட், அதுதான் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு பயிற்சியா இல்ல ஒரு நம்மளுக்கு நமக்கு கிடைக்க போற பொசஷனுக்கு ஒரு டெஸ்ட். அது எனக்கு இது கிடைக்கணும், இந்த ஜபத்துக்கு இந்த விண்ணப்பத்துக்கு பதில் வேணும்னு சொல்றீங்களே, அப்ப இந்த பதிலுக்கு விண்ணப்பம் வேணும்னு சொல்ற டெஸ்ட் என்னன்னா என்னுடைய கிங்டமுடைய பழங்கள், ஃப்ரூட்ஸ், கனிகள். ஓகே, படிப்போம் அத. மத்தேயு 21:43 இயேசு அழகாக இதுல யூதர்களுக்கு பேசுறார் சில காரியங்கள் ராஜ்யத்தை குறித்து. படிப்போம் அத. 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம்
உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்ப நம்ம கிட்ட இருந்து நீக்கப்பட முடியும். அதுதான் நீ அறிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் நம்ம யாரு கனி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போயிடும். யாரு கனி கொடுக்கலையோ ராஜ்யம் நம்ம கிட்ட இருந்து நீக்கப்படும். வா, எவ்வளவு டேஞ்சரஸ். தான் சொன்னீங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நான் ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும், நான் மனம் திரும்பிட்டேன், நான் உள்ளுக்கு வந்துட்டேன். இப்போ ராஜ்யத்தினுடைய வேலையை நான் செய்யறேன். எப்படி ஆண்டவரை நீ ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஓகே, திருப்பியுமாக அரசாங்கத்துக்கே போவோம். திருப்பியுமாக தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா கிட்டே போவோம். உங்க தேசத்துல, என் தேசத்துல ராஜா இருக்கிறாரு. எல்லாரும் ஒரு காலத்துல ராஜா இருந்தாரு இந்தியாவுல, இப்ப இல்ல. இப்ப மந்திரிகள் இருக்கிறாங்க, இப்ப பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஆனா எங்க ஊர்ல இன்னொரு ராஜா இருக்கிறார், மலேசியாவுல இன்னொரு ராஜா இருக்கிறார். இப்போ இந்த ராஜா உடைய சொல்படி நான் கேட்கலனா, இந்த ராஜாவுடைய சொல்படி நான் கேட்கலாம் இல்ல, எங்க ஊர்ல சல்தன்ஸுங்க இருக்கிறாங்க, சுல்தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த சல்தன்ஸுங்க சொன்னபடி நான் கேட்கலன்னு சொன்னா, இப்போ சில ஊர்ல இருக்கிற சல்தன் என்னை நாடு கடத்த முடியும். அப்படின்னா நான் அந்த ஊருக்குள்ள போக முடியாது. நான் அந்த ஊர்ல உள்ளவனா தான் இருக்கேன். நான் ஜோஹர்ல பிறந்திருக்கலாம். அப்ப அந்த ஜோஹருக்கு நான் போக ஜோஹர்ல பிறந்திருக்கலாம். ஆனா ஜோஹர்ல இருந்து என்னைய நாடு கடத்திடுவாங்க. எங்க? பெர்லிஸ்க்கு நாடு கடத்திடுவாங்க. இந்த இடம் வேற வேற ஸ்டேட் மலேசியால. அப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கிற சுல்தான் ராஜாவுக்கு ஒரு படி கீழே இருக்கிறாங்க. அப்ப அந்த சுல்தான் என்ன நாடு கடத்த முடியுமே. நான் ஏன்னா அவங்களுடைய ஊருடைய கோட்பாடை நான் செய்யாததுனால, அந்த ஊருடைய கலாச்சாரத்தை நான் பின்படுத்தாததுனால, இல்ல எதிர்த்து பேசுறதுனால. அதே போலதான் இந்த ஊரு ராஜா கூட என்னை சிறையில போட முடியும், என்னை நாடு கடத்த முடியும், இல்ல என்னை வெளியாக்க முடியும். ஓகே, ஒரு காலத்துல எல்லாம் இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். சில ராஜாக்கள் இந்தியாவை ஆளும் பொழுது கூட பேர் நாடு கடத்தி இருக்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு விரட்டி இருக்கிறாங்க, இல்ல நாடை தாண்டி வேற ஒரு தீவுல கொண்டு போய் அவர்களை போட்டு சிறையில போட்டுட்டாங்க. அப்ப நாடு அப்ப வருவோம். அப்ப ஆண்டவர் இப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்படியில அப்படின்னு சொன்னா, இப்ப ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியில அப்படின்னு சொன்னா, சாரி, ஓகே, நம்ம சாரியா, ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியிலன்னு சொன்னா, கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கனி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை நீக்க முடியும். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த அத்தி மரம் கனி கொடுக்கணும். அப்ப அந்த பாதையில போகும் பொழுது அத்தி மரம் கனி கொடாமல் போகலன்னா, கனி கொடுக்கலன்னா அதை அவரு அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும். அப்ப அந்த இடத்துல நாள் போகும்போது அவர் சொல்றாரு, இந்த அத்தி மரம் கனி கொடுக்கல, அப்ப நான் வர்றதுக்குள்ள, நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள இது இருக்காதுன்றாரு. போயிட்டு வர்றதுக்குள்ள சீசர்கள்லாம் பாக்குறாங்க, ஐயோ முததான் இயேசு சொன்னாரு இந்த அத்தி மரம் கனி கொடுக்கலன்னா அதை எடுக்கப்படும். இப்ப பாக்குறோம் அது செத்து போயிடுச்சு, இட்ஸ் டேட். ஓகே, அது கனி கொடுக்கல. அதே போலதான் எந்த ஜீவன் கர்த்தருக்குள்ள வந்தும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தும் கனி கொடுக்கலன்னு சொன்னா, இல்ல நம்ம கனி கொடுக்க மறுத்தோம் என்று சொன்னால், மனம் திரும்பாவிட்டால் திருப்பியுமாக அந்த ஊரை விட்டு நம்ம நீக்கப்படுவோம். ராஜ்யம் என்று சொல்கிற ஊரை விட்டு, தேவ ராஜ்யம் என்று சொல்கிற ஊரை விட்டு நாம் நீக்கப்பட முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு இது போடுங்க, தம்ஸ் போடுங்க. சோ எனக்கு அட்லீஸ்ட் தெரியும், நீங்க வீடியோ திறக்காததுனால எனக்கு தெரியாது. சோ தம்ஸ் அப் போடுங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, நான் அடுத்தது நான் டிக்கு போறேன். ஓகே, இந்த காரியம் புரிஞ்சிருச்சு. நான் என்ன விளக்குறேன்னா, உங்கள்கிட்ட இன்னும் அவ்வளவு கடினமானவர் ஆண்டவரு இல்லங்க, அவ்வளவு ப்ரிப்பரேஷன். நீங்க அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு தான் உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. சி, அதுதான் நான் டீல காட்ட போறேன். அவரோடு கூட ஆளுகை செய்யறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றாரு. அப்படின்னா you got to be prepared to reign with him, but yet you are not bothered about his kingdom. ராஜ்யத்தை குறிச்சே ஒரு தாட் இல்ல. ராஜ்யத்தை குறிச்சு, ராஜ்யம் எனக்கு வேணும், ராஜ்யத்துக்குள்ள நான் வாழணும், ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ராஜ்யத்துக்காக நான் ஜீவிக்கணும், ராஜ்யத்துக்காக நான் உரிமை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட்டே இல்லைன்னு சொன்னா, அப்பயே அந்த ஆண்டவர் நீக்க கூடாது நம்மள? இந்த கேள்வி கேட்டுங்க. சில பேர் முடியாது சொல்லுவாங்க, இல்ல ஒரு தடவை ரசிக்கப்பட்டா நான் துருசா ரசிக்கப்பட்டேன், முழுமையா ரசிக்கப்பட்டேன், கடைசி வரைக்கும் ரசிக்கப்பட்டேன், என்னை யாருமே ராஜ்யத்தை விட்டு தூக்க முடியாது. இல்லங்க, கடவுள் தூக்க முடியும்ன்ற.
கடவுள் எடுக்க முடியும்ன்றாரு. ஓகே, இது நான் சொல்லல, வசனத்துல இருக்கிறத சொல்றேன். இன்னும் நான் வசனத்தை காட்டுறேன். இப்ப ஏன் இவ்வளவு கடினம்? ராஜ்யத்துக்குள்ள வாழ்றதுக்கு இவ்வளவு கடினமா? எஸ், ஏன்னா உங்களை யாவரையுமே அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் எழுப்புகிறார் ராஜ்யத்துக்குள்ள. இப்ப பாப்போம். டி, எதுக்காக? டு ரெயின் இன் த ஃபியூச்சர் கிங்டம் we must know its principles. அவருடைய எதிர்கால ராஜ்யத்தில நம்ம ஆளும்படிக்கு ஆண்டவர் கொள்கைகளை தெரிந்து கொள்ள சொல்கிறார். ராஜ்யத்தின் கொள்கை என்னன்னு தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்துல எப்படி பரலோக ராஜ்யம் பூமிக்கு வரும் பொழுது, பூமியை ஆளுகை செய்யும் பொழுது நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். எப்படி ஆளுகை செய்வது தெரியலன்னா, இப்ப கீழ்படியலன்னா அப்ப கீழ்படிய முடியுமா? முடியாது. அதனால கீழ்படுகிறவர்களோடு தான் ஆண்டவர் எடுக்க முடியும். 300 பேரை தான் பாருங்க, 1000 பேர்கள் வந்தார்கள் தேவனு அந்த அந்த ராணுவத்துல போயிட்டு யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி. ஆண்டவர் 300 பேரை தான் சூஸ் பண்றாரு. 10,000 பேர் ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. 300 பேரை சூஸ் பண்றாரு. அப்ப ஆண்டவர்னால ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சிச்சா இல்லையா? கீடியோனுடைய காலத்துல முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், இவங்க எல்லாம் வேணாம் எனக்கு. யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்காய் ஜீவிக்கிறாங்களோ, ராஜ்யத்தை குறித்து நினைக்கிறாங்களோ, ராஜ்யத்தை பின்படுத்துறாங்களோ, இவங்க ஒண்டிதான் எனக்கு வேணும். அவங்க தான் என்னோட கூட ஆளுகை செய்யணும். 300 பேரை வச்சு ஜெயித்த கொடுத்த கீடியோட ஆர்மி 300 பேர் தான், 300 பீப்புள். 300 ஆர்மியை வச்சு, 300 சோல்ஜர்ஸை வச்சு ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். சோ 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க. இப்போ 2 தீமோத்தேயு 2:12 படிங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வசனம். முடிஞ்ச அவரோடு கூட 12 வாசிங்க. 11 இருந்து வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். ஆமென். ஓகேயா? 300 வசனம் கொடுத்திருக்கிறேன். இப்ப நீங்க ரோம் சொன்னீங்கன்னா கூட இந்த வசனம் காட்டுது என்னன்னா, இயேசு மரித்ததை போல நம்மளும் அவர் கூட மரித்திருக்கிறோம். ஓகே, we should have died with him. அவன் இயேசு உயிர்த்தெழுந்தா நம்மளும் அவரோட கூட உயிர்த்தெழுந்திருக்கணும். நம்ம உயிர்த்தெழுந்துட்டோம். பிரேஸ் தி லார்ட். இப்போ அவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்னா நம்மளும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அவர் ஆளுகை செய்யறாருன்னா நம்மளும் ஆளுகை செய்ய முடியும்ன்றாரு. ஆனால் அவரை மறுதலித்தால் நான் உங்களை மறுதலிப்பேன் சொல்லிட்டாரா? அப்பனா ஆண்டவர் மறுதளிக்க முடியுமா? நம்மள முடியுமா? முடியாதா? முடியும். நம்மளை மறுதளிக்க முடியும். நம்ம மறுதளிச்சிட்டுமே, நம்ம தான் ராங்கான டீச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, தவறான செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உலகத்தை வேற பாதையில கொண்டு போய், சபையை உலகான பாதையில கொண்டு போவாம, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போவாம, பிசாசு ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போனா ஆண்டவர் மறுதளித்ததுக்கு சமம் தானே. அப்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம செய்கிற ஊழியத்தை கூட பார்த்து செய்வோம், ஜாக்கிரதையா செய்வோம். ராஜ்யத்தின் படி இருக்குதா இல்ல உலகத்தின் படி இருக்குதான்னு எப்பவுமே திராசுல வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஊழியம் ராஜ்யத்தின் படி, ராஜ்யத்தின் கோட்பாடுகள் படி, கொள்கைகள் படி இருக்குதா இல்ல இது என்னுடைய ஆசைக்கு நான் செய்யறேனா, இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு செய்யறேனா? தேவனுடைய சித்தத்துக்கு செய்யாம என்னுடைய ஆசைக்கு செஞ்சேன்னா நானும் ஒதுக்கப்பட முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, the foundation of the kingdom principles. இப்ப என்னத்தை பார்க்க போறோம்னா, ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் காட்ட போறேன். 5 காரியங்களை உங்களுக்கு நான் பிரிச்சு காட்ட போறேன். இதே புஸ்தகத்துல இருந்துதான். The foundation of the kingdom principles. இந்த ராஜ்யத்துடைய கொள்கைக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன், அடிப்படையான காரியங்கள், அஸ்திபாரம். இந்த ஒன்றாவது whenever man erect a building. ஓகே, ஒன்றாவது நம்ம என்ன பார்க்கணும்னா, எப்பெல்லாமே சரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். எப்பெல்லாமே ஒரு மனுஷன் ஒரு வீடையோ இல்ல ஒரு கட்டடத்தை கட்டணும்னு சொன்னா அங்கே அஸ்திபாரம் போட்டுதான் கட்ட முடியும். அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு கட்டடத்தை ஏற்ற முடியாது. நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம். பட் ஒன்னாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, the foundation of the kingdom of God and its governing principles is righteousness. அப்படின்னா ஒன்றாவது காரியம் principles of righteousness. இது எழுதிக்கொள்ளுங்க. principles of righteousness. ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னாலே அதோடைய முதல் அடிப்படையான காரியம் ஒன்றாவது என்னன்னா, நீதியின் கொள்கை. நீதியின் கொள்கை இருந்தால்தான் ராஜ்யத்தை கட்ட முடியும்.
நீதியின் கொள்கை இல்லை அப்படின்னு சொன்னா நான் ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஏன்னா நீதியை எடுத்துட்டோம்னா அநீதி உள்ளுக்கு பூந்துரும். அநீதி தான் ஓகே. அநீதியின் அடிப்படையில தான் டவர் ஆஃப் பேபல், பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை ஏற்றினார்கள். அநீதியின் அடிப்படையில, சுய புத்தியில. அநீதின்னு சொன்னாலே சுய புத்தி, சுய சிந்தை, மனிதனின் சிந்தை, மனிதனின் நோக்கம், அவனுடைய பவர், அவனுடைய வல்லமையில அவன் கட்டிட முடியும். அதனாலதான் பரலோகத்துல இருந்து பிதா குமார பரிசுத்த ஆவி பேசுகிறாங்க, இவங்களை விட்டோம்னா இவனுங்க கட்டிடுவானுங்க. மனிதனால் கட்ட முடியாதது, செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஏன்னா நம்ம வல்லமை கொடுத்திருக்கிறோம். அவர்களை போய் குழப்பி விடுவோம். அவர்கள் பேசுகிற புரிந்த உணர்வை, பாஷைகளின் புரிந்த உணர்வை குழப்பிடுவோம்னு சொல்லி ஆண்டவர் குழப்பினதுனால அந்த பாபேல் என்று சொல்கிற அந்த கோபுரம் ஏற்றப்பட முடியவில்லை. The Tower of Babel cannot be built. So God brought confusion. But this time God is not going to bring confusion. இனிமேலும் எந்த கோபுரத்தை ஏத்தினாலும், இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம், பாபேல் ஏத்துறதை காட்டிலும் இப்ப நிறைய கோபுரங்கள் வானத்தை தொடுகிற அளவுக்கு இருக்குது. நிறைய கோபுரங்கள் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பிளான் இருக்குது, மேல ஏறி மாசெல்லாம் போட்டுட்டு தாங்காப்படி ஏறி அதுல லிப்ட் போட்டிருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய போறாங்க. லிப்ட்ல நீங்க நேரா ஹெவனுக்குள்ள போற மாதிரி. அப்படின்னா ஹெவன்னா ஃபர்ஸ்ட் ஹெவன், வானங்களை தொட்டு வானங்களுக்குள்ள ஒரே மாசோட நீங்க உள்ளுக்கு போலாம், மாஸ் போட்டுட்டு போலாம் உள்ளுக்கு. அந்த அளவுக்கு செய்ய போறாங்க. இனிமே ஆண்டவர் நிறுத்த போறது இல்லை. இதெல்லாத்தையும் ஆண்டவர் நிறுத்த மாட்டாரு. ஏன்னா ஆண்டவர் வசனத்திலே சொல்லிட்டாரு, the world is going to become wicked, more wicked than ever. See, முந்தி ஆண்டவர் கையாண்டது மாதிரி இப்ப கையாள போறது இல்ல. என்ன வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, ஆண்டவர் கையாளப்படுறது இல்ல. பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்றாரு. அப்படி போயிட்டார் ஆண்டவர். அப்படின்னா விட்டுட்டாரு, செய்யட்டும். ஆனா நீதியா இருக்கிறவன் நீதி செய்யட்டும்ன்றாரு. அப்பனா இதோட முதல் கோட்பாடு, ராஜ்யத்துக்குள்ள வாழணும்னா நீதி செய்யணும், நீதியா தான் வாழணும், நீதிமானதான் இருக்கணும். So the first principle, number one is principle of righteousness. படிங்க எபிரேயர் 1:8 படிப்போம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஓகே, இப்ப இதுல என்னத்தை குறிக்குதுன்னா, தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்க சொல்லி இருக்கிறாங்க, செங்கோல். ஓகே, அவர் கையில இருக்கிற செங்கோல், செப்டர், ரைட், செப்டர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா there must be a scepter. Okay, scepter, an emblem of power and authority. அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அங்க என்ன இருக்கணும்னா ஒரு கோல் இருக்கணும். தமிழ்ல முதல்ல என்ன சொன்னீங்க பிரதர் பிரான்சிஸ்? செங்கோல். கரெக்டா? செங்கோல் என்னத்தை குறிக்கிறது? வல்லமையும் அதிகாரமும். செங்கோல். ரெண்டாவது, செங்கோல் வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இங்க மத்திய புஸ்தகத்துல 5:20 வாசிச்சு பாருங்க. படிப்போம். 5:20, மத்திய 5:20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்படின்னா இப்போ கையில செங்கோலை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஓகே, கையில செங்கோலை கொடுத்துட்டாரு. அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற செங்கோல் நமக்கும் கொடுக்கிறாரு, சபைக்கு கொடுக்கிறாரு, ஆளுகை செய்யும்படிக்கு, உலகத்தை ராஜரீகம் செய்யும்படிக்கு நம்ம கையில கொடுக்கிறாரு. ரெண்டாவது காரியம். ஆனாலும் அது பத்தலன்றாரு. செங்கோலை கையில கொடுத்துட்டு நீ வேற மாதிரி நடத்தின முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மூன்றாவது காரியம், நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஸ்கிரைப்ஸ் அண்ட் பெரசிஸ், பரசியர்கள் போல வேத போதகர்கள். என்ன போட்டிருக்கு? வேத பாரகர் பரிசேயர். ஓகே, வேத பாரகர் பரிசேயர் போல் இருக்காது, அதை விட மேலாயிரு. அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்றேன்? ஸ்கிரைப்ஸ் அண்ட் பெரசிஸ் வர்சஸ் ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். இந்த வேத போதகர்களும் இந்த பரிசேயர்களை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யமே பெருது. ஆமென். தேவனுடைய ராஜ்யமே பெருசு. இந்த வேத போதகர்களை காட்டிலும் இந்த பரிசேயர்களை காட்டிலும். அப்படின்னா
நான் படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா என்று சொல்றதை காட்டிலும் தேவனுடைய நீதி இருக்குதா என் வாழ்க்கையில? ஓகே, தேவனுடைய நீதி இருக்குதா? இடையில ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சொன்னாரு, யாரோ என்ன வந்து சொல்றாங்களா, பாஸ்டர் குமாருக்கு என்ன தெரியும், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, நான் எங்க திரும்ப படிச்சிருக்கிறேன். இது நெசமலை நடந்த கதை, நான் சும்மா கதைக்கு சொல்லல, நெசமலை நடந்த கதை. இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க, பாஸ்டர் குமார் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன இருக்குது, நான் எங்க படிச்சிருக்கேன் தெரியுமா, என்னோட டிகிரி எங்க உள்ளது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் அந்த நபர்கிட்ட சொன்னேன், போய் சொல்லுங்க, நான் படிச்சது அவங்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, நானும் படிச்சிருக்கிறேன். ஓகே, ஆனா நான் எல்லாத்துக்கிட்டையும் பப்பான செய்தி அடிக்கிறதுக்காக நான் படிக்கல. நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேன், அவங்க செய்யறாங்களான்னு கேளுங்க. என்னுடைய நான் படிச்சது எங்க படிச்சேன்னு தெரியணும்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, நான் சொல்றேன் நான் எங்க படிச்சிருக்கிறேன், எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறேன், எந்த ஊர்ல படிச்சிருக்கிறேன், என்ன சர்டிபிகேட் என் கையில இருக்குது, நான் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட சேர்த்து சொல்ல முடியும். நான் வந்து டாக்டரேட் போய் வாங்கல, படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக இப்படி சொல்லுப்பா, நான் டாக்டரேட் வாங்க கிடையாது, நான் டாக்டரேட்காக படிக்கிறேன், ஆனா எங்க படிக்கிறேன்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து கேட்க சொல்லு. ஆனா பாரு, அப்பனா இதுல என்ன தெரியுது, அவங்களுக்கு நீதி இல்ல, கம்பேரிசன் பண்றாங்க. பாஸ்டர் கேலப் எங்க படிச்சிருக்கிறாரு, பாஸ்டர் ராஜா எங்க படிச்சிருக்கிறாரு அப்படி நம்மளை கம்பேர் பண்றாங்களே ஒழிய நீதியே இல்ல. அப்ப ஆண்டவர் படிப்பை பாக்குறாரா, நீதியை பாக்குறாரா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நீதி நமக்குள்ள இருக்குதா தான் பாக்குறாரு. அதனால சொல்றாரு, நீ இந்த பரசர்களுடைய இந்த படிச்சுட்ட வேதத்தை படிச்சுட்ட கரைச்சு குடிச்சிட்டேன்னு சொல்றவங்களை காட்டிலும் உன்னுடைய நீதி பெருசா இருக்கணும். ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி உனக்குள்ள இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆமென். சோ அங்க மத்தேயு 6:33 படிச்சோம்ல, அதேதான். Seek ye first the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. முதல் காரியம் நீதியை தேடு, ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப குமார் ராஜ்யத்தை தேடிட்டாரு, ஆமென். குமார் நீதியை தேடிட்டாரு, ஆமென். அதே போலதான் பிரதர் பிரான்சிஸ் நீதியை தேடிட்டாரு. இது நம்மளுக்கு போதும்ல. எதுக்கு நம்மளுக்கு 300 காரியத்தை சொல்லி நம்ம பெருமைப்படுத்தி பேசுவதுக்கு? படிங்க, அதுக்கு படிக்க வேணும்னு சொல்ல, அதுக்குதான் நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, அதுக்குதான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இன்னும் நீங்க நல்லா வரணும், இன்னும் அறியணும்னு பாக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். பட் திஸ் மஸ்ட் நாட், நான் சால்ட்ல படிச்சிருக்கிறேன், என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, இது காட்டுறதுக்காக நம்ம படிக்கலையே. ஆவிக்குரிய ஞானம் பெற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா நீதி வர வேண்டும். நீதி வந்தால் நாம் இதைவிட தேவனுடைய அடுத்த எல்லைக்குள்ள போயிட்டோம். எங்க போயிட்டோம்? நான் 4வது காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு நீதிமான்கள் தேவை. இது எழுதிக்கங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்ல அவருடைய ஆளுகைக்கு நீதிமான்கள் தேவை. ஆண்டவர் விளம்பரம் போடுறாரு நியூஸ் பேப்பர்ல. இன்றைக்கு ஆண்டவர் போடுற விளம்பரம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி நீதிமான்கள் தேவை. நீங்கள் அந்த நீதிமானா இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட வேண்டும். ஆமென். ஓகேயா? எரேமியா 1:1 கூப்பிடுங்க. அப்ப நீதிமான், if you are righteous, 33:3 நீதிமான் அவரை கூப்பிடுவான். ஆமென். நீதிமான் அவரை கூப்பிடுவான், அவர் கூப்பிடுகிறவனுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். சோ இங்க the foundation of God's kingdom stands on righteous men living righteous lives. ஃபவுண்டேஷனை பாருங்க, நீதிமான் இருந்தால்தான் இந்த அஸ்திபாரம் கட்டப்படும். இந்த அஸ்திபாரமே நீதிமான் தான். அப்ப அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நீதிமான் அப்போஸ்தலர்கள், நீதிமான் உடைய தீர்க்கதரிசிகள் இருந்தால்தான் அவர்கள் இந்த அஸ்திபாரமா இருக்க முடியும். வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஒரு அடிப்படையான ஒரு அஸ்திபாரம், இவர்கள் மேலதான் சபை கட்டப்பட வேண்டும். ரைட், கரெக்ட். ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் நீதிமானா? இந்த தீர்க்கதரிசிகள் நீதிமானா? இந்த போதகர்கள், இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் நீதிமானா? நீதிமான் ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாலே நீதிமான் சபை எழும்பிவிடும். ஆமென். நீதிமான் சபை எழும்பிவிடும். கரெக்டா? சோ God's kingdom needs righteous men. படிங்கப்பா, 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும்
தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் சாரி பிரதர் பிரான்சிஸ் விளங்கல. திருப்பி விளங்க. நீங்க சவுண்ட் ஆன்ல இருக்கு, ஆனா விளங்கல. படிங்க. ஆகிலும் கேக்குதா ஃபர்ஸ்ட்? விட்டு விட்டு வருது. மேபி லைன் அங்க. ஓகே பரவாயில்ல, திருப்பி. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் இருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமென். Amen, amen. Okay. Now, ஆங்கிலத்துல amplify those who are his, and let everyone who names himself by the name of the Lord give up all iniquity and stand aloof from it. அன்று சொல்றாரு, நீதிமான் இருக்கணும். எப்படி ஒருத்த நீதிமானா இருக்கணும்னு சொன்னா, அவன் பழச விடணும். நான் பழச விடணும், பாவத்தை விடணும், அக்கிரமத்தை விடணும், என்னுடைய பழைய விதமான சிந்தைகளை விடணும், விருப்பங்களை விடணும். விட்டுட்டு ஆண்டு சொல்றாரு, நீ வரும் பொழுதுதான் நீ ஏன் நாமத்தை தரித்திருக்க போற. இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்த்தோம்னா, அவருடைய நாமத்தை தரித்திருக்க போறேன்னு சொன்னா, நான் பழச விடணும், நான் பழைய மாதிரியான வாழ்க்கையை விடணும். அதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்ப அதுதான் என்னை பவுண்டேஷனுக்குள்ள ஒரு ரைச்சஸ் மேனாக கொண்டு வர முடியும். அப்படின்னா நான் ஒரு நீதிமான், நான் நீதிமான இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை அஸ்திபரமாய் மாத்துவார். ஏமேன். இப்போ 5வது காரியம் தான் நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, the foundation of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துடைய அஸ்திபாரம் என்ன? முதல் சொன்னது மாதிரி நீதிமான் தான் அஸ்திபாரம். ஓகே, ஆண்டவர் நீதிமானை தேடுகிறார். ஆண்டவர் அவருடைய பேர் தரித்திருக்கிற, அவர் நாமம் தரித்திருக்கிற நீதிமான்களை கர்த்தர் அஸ்திபாரமாய் உலகத்துக்கு வைக்கிறார், ராஜ்யத்துக்கு வைக்கிறார். எழுதி கொள்ளுங்க. அவருடைய நாமம் தரித்திருக்கிற, அவருடைய நாமம் தரித்திருக்கிற நீதிமான்களை, அவருடைய நாமம் தரித்திருக்கிற நீதிமான்களை தேவன் அவருடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரமாய் நியமிக்கிறார். தேவன் அவருடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரமாய் நியமிக்கிறார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுல மத்திய புஸ்தகம் 19:14-17 வாசிங்க. அப்புறம் 20-22 வரைக்கும் தொடர்ந்து பார்க்க போறோம். படிக்க முதல்ல அதை 2 லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்குது இங்க. ஓகே, நீதிமான நான் வரணும் அப்படின்னு சொன்னா 2 கமிட்மெண்ட் இருக்குது, 2 காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. யாராவது படிங்க. மத்திய 19:16, 16-17 முதல்ல. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஓகே, முதல்ல எழுதிக்குங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஓகே, தேவனுடைய ராஜ்யத்துல நான் பிரவேசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா பைபிளை நான் படிக்கணும், பைபிள் பிரகாரமா நான் நடந்து கொள்ளணும், அதை கற்பிக்கணும். ஓகே, சோ வார்த்தை பிரகாரமாக நான் நடந்து கொள்ளணும். அதுதான் இதோடைய வசனத்துக்கு அர்த்தம், ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப இதுதான் முதல்ல அவர் கொடுக்கிறாரு. இதுதான் இந்த இலாஸ்ட்ரேஷன். 2வது 20-22 வாசிங்க பிரதர். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணமாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஆமென். ஓகே,
பாருங்க, இதுல 2 லெவல் தெரியுது. ஒரு லெவல் என்னன்னா, நீங்க உள்ளுக்கு நுழைஞ்சிட்டீங்க ராஜ்யத்துக்குள்ள. ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் என்னது? என்டர் டு லைஃப், ஜீவனுக்குள் நம்ம நுழைஞ்சிட்டோம். 2வது லெவல் தான் இப்ப இடிக்குது. என்ன லெவல்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வா, என் பின்னால வா, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வான்னு சொல்லும் பொழுது, என்னால வர முடியுமா? இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே முடியாது, இது இருக்குது, அது இருக்குது, குடும்பம் இருக்குது, அதை பாத்துக்கணும், இதை பாத்துக்கணும். நான் என்ன அப்படின்னு நான் உங்களை வேலையை விட்டுட்டு வர சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய சித்தம் என்ன, அதை செய்ய முடியுமா? அப்ப ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. இந்த 2வது லெவல் தான் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நான் இடம் கொடுக்க முடியுமா? நான் நான் ஒப்பு கொடுக்க முடியுமா? another லெவல் வந்து another லெவல் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இது முதல் அடிப்படையான ஒரு நீதி என்னன்னா, நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அப்ப நான் நீதிமான் என்று எண்ணப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் ஆஃப் நீதிமான், 2வது லெவல் நீதிமானா நான் இருக்கணும்னு சொன்னா, நான் முதிர்ச்சி அடையணும். எப்படின்னா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் செய்யவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு எப்படி பிதா கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்ம ஒப்பு கொடுத்தால்தான் 2வது லெவல் நீதியை நாம் கடைபிடிக்கிறோம். புரிஞ்சிருச்சா அது? ஓகே, 2வது லெவல் நீதி. இயேசுவே சொல்றாரு, என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம், அப்பா பிதாவே உங்கள் சித்தம் எதுவோ அதை நான் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சோ அதுதான் 2வது மெச்சூரிட்டி லெவல். அது ஓகே, பரலோகத்துல நுழையிறது முக்கியம் இல்ல, மெச்சூர்டா முதிர்ச்சி அடைந்து இன்னும் கர்த்தருக்காக வாழ அந்த தருணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 2வது லெவல். ஓகே, சோ டு அச்சீவ் பெர்ஃபெக்ஷன் we must abandon principles of the world. இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெர்ஃபெக்டா முழுமை அடைய வேண்டும் என்றால், இல்ல பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய நீதிமான் உடைய ஸ்டேட்டஸ், ஓகே, இந்த நீதிமான் என்கிற ஸ்டேட்டஸ் நம்ம அதுல பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால், உலகத்தின் காரியங்கள் சிற்றின்பங்களை இதை எம்ப்ரேஸ் பண்ணணும். உலகத்தை embrace the world one time, we got to let it go. இந்த உலகத்தின் சிற்றின்ப காரியங்களை நம்ம எதெல்லாமே கடைபிடித்தோமோ அதை விட்டுட்டு ராஜ்யத்தின் கோட்பாடுகளை, பிரின்சிபல்ஸை, அதோடைய காரியங்களை, அதோடைய கொள்கைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதான் விடு, கை கொள்ளு. ஓகே, திங்க் பண்ணுங்க நல்லா. விடு, கை கொள்ளு. பழசை விடு, புதுசை கை கொள்ளு. பழைய ராஜ்யத்தை விடு, புதிய ராஜ்யத்தை கை கொள். உலக ராஜ்யத்தை விடு, கர்த்தர் ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கை கொள்ளு. அப்ப இந்த கை தான் விடணும், கை கொள்ளணும். விடாம ரெண்டையும் பிடிக்க முடியாது. ஓகே, ரெண்டையும் ஆளுகை செய்ய முடியாது, ரெண்டுலயும் வாழ முடியாது, ஏதோ ஒன்றுதான். சரி, இப்ப எஃப்க்கு போவோம். The two greatest kingdom principles, 2 ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இருக்குது. கொள்கைக்கு, ராஜ்ய கொள்கைக்கு உள்ள முக்கியமான 2 காரியங்கள், ராஜ்யத்தின் கொள்கைக்கு முக்கியமான 2 காரியங்கள். There are 2 great kingdom principles upon which all the principles are based. When asked what were the greatest commandment, Jesus replied, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், 2 இயேசுகிட்ட கேக்குறாங்க, இயேசுவே கிரேட்டஸ்ட் commandments என்ன? நம்மள எப்படி சொல்லுவாங்க? மத்திய 22:36 இருந்து வாசிங்க, 40 வரைக்கும். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இப்ப அவருக்கு கேக்குறாங்க, ஒரு கேள்வி கேக்குறாங்க. இப்பதான் நம்ம எல்லாமே கேக்குறோம். நியாயப்பிரமாணத்துல, பைபிள்ல எந்த கட்டளை தான் பெருசு? ஏன்னா நம்மளுக்கு பெருசு தெரிஞ்சுட்டா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சின்ன இதெல்லாம் விட்டுருவோம். பைபிள்ல எந்த தீர்க்கதரிசி பெருசு? சின்ன தீர்க்கதரிசி எல்லாம் விட்டுருவோம், மைனர் ப்ராஃபட்ஸ் எல்லாம் விட்டுருவோம், மேஜர் ப்ராஃபட்டை பிடிச்சிக்கும். பைபிள்ல எந்த வசனங்கள் முக்கியம்? ஜீசஸ் சொன்னதுதான் முக்கியம் அப்படின்னா ஜான் தி பேப்டிஸ்ட் சொன்னது முக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்மளே திங்க் பண்ணிக்குவோம். பைபிள்ல புதிய ஏற்பாடு தான் முக்கியம், அதை பிடிச்சுக்கோ, பழைய ஏற்பாடை விட்டுருவோம். இப்ப ஆண்டவர் திராசுக்கு கொண்டு வராரு, எது முக்கியம் அப்படின்னு காட்டுறாரு. அப்ப முக்கியம் காட்டும் பொழுது ரெண்டாவதா காட்டுறாரு. இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், இந்த 2ஐயும் நீ செய்ய அப்படின்றாரு. அதுதான் என்ன? படிங்க பிரதர். அடுத்தது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு Okay, stop, ஒப்பாய் brother. இருக்கிற சாரி பிரான்சிஸ், கொஞ்சம் நேரம். இப்ப முதல் கட்டளைனா 2 கட்டளை சொல்றாரு. முதல் கட்டளை, நீ முதலாவதாக தேவன் மேல பிரியமாயிரு. ஓகே, அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அப்புறமா நான் விளக்குறேன். தேவன் மேல பிரியமாயிரு. 2வது கட்டளை படிங்க பிரதர். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டும் கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். வாவ். இப்ப எது பெருசுன்னு கேட்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திலே இந்த 2ம் முக்கியம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கடவுளை நேசிச்சுட்டேன், அது எனக்கு போதும். ஆண்டு சொன்னாரு, இல்ல 2ம் ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை பாருங்களேன், 2ம் சேம். திராசுல வச்சு பாத்தீங்கன்னா, கடவுளை நேசிச்சுட்டு மனுஷனை நீ நேசிக்கலன்னா திராசுல ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்குது. அப்ப அது ஒப்பானது அல்ல. எது ஒப்பானது? கடவுளை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல நீ மனுஷனையும் நேசிக்கணும், அதுதான் ஒப்பானதுன்றாரு. அதுதான் சேம். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றாரு. இப்ப சொல்லுங்க, ஈஸியா அது? இல்ல, மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் கேட்கிற, நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்கிற காரியம் கடினமான ஒரு காரியம். ஆனா இதுக்கு அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். He is the only way, he is the only truth, he is the only life. அவரை பற்றி கொண்டால் நாம் இதை செய்ய முடியும். சோ மார்க் எழுதி கொள்ளுங்க. இதுல மார்க் புஸ்தகத்தை மார்க் பண்ணுங்க, 12வது அதிகாரம் 29, 31 வரைக்கும். இந்த கேள்வி எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும், எந்த பிரமாணம் பெருசு? அப்ப அவர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி பெருசு இல்ல, அந்த தீர்க்கதரிசி பெருசு, எல்லாம் ஒண்ணுதான். இந்த பிரமாணம் பெருசு அல்ல, அந்த பிரமாணம் எல்லாம் ஒண்ணுதான்றாரு. 2யும் நீ கை கொள்ளுன்றாரு. புதிய ஏற்பாடு பெருசா, பழைய ஏற்பாடு பெருசான்னு சொல்லி நம்ம இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் சொல்றாங்க புதிய ஏற்பாடு தேவை, புதிய ஏற்பாடு தான் உங்களுக்கு தேவை, பழைய ஏற்பாடு தேவை இல்லைன்னு. இல்ல, ஆண்டவர் இப்ப இருந்தாருன்னா இதுதான் சொல்லுவாரு, 2ம் வேணும், ஒண்ணு இல்லாமல் ஒன்று இல்லை. நான் இதை பழைய ஏற்பாடை ஃபுல்ஃபில் பண்ணதான் புதிய ஏற்பாடுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. ஜீசஸ் கேம் டு ஃபுல்ஃபில் தி லா. தோராவை முழுமைப்படுத்ததான் இயேசு வந்தாரு. தோராவை அழிக்கும்படிக்கு அல்ல, தோராவை முழுமைப்படுத்தபடிக்கு. தீர்க்கதரிசிகளை அழிக்கும்படிக்கு அல்ல, இல்லை என்று சொல்வதுக்கு அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிதான் வந்தாரு. அதே போலதான் இந்த 2ம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காட்டுறார். சோ நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, ராஜ்யம் என்று சொல்லிட்டாலே இந்த ராஜ்யத்துடைய பிரின்சிபல்ஸே 2யும் ஏற்றுக்கொள்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும். அதான் நான் காட்ட வரேன். இந்த ராஜ்யத்தின் கொள்கையில இது பெருசு இது சிறுசுன்னு சொல்லக்கூடவே கூடாது. 2ம் ஒன்றுதான் என்று திராசுல வச்சு பார்க்க வேண்டும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா பாஸ்டர் குமார் சின்ன தீர்க்கதரிசி, பாஸ்டர் கேல பெரிய தீர்க்கதரிசி, அவரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், பாஸ்டர் குமார் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சொல்வது சரி அல்ல. இல்ல, பாஸ்டர் குமாரை நான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த பாஸ்டரை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சொல்வதும் சரியில்லை. யார் எல்லாமே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறார்களோ அவர்களை நாம் பின்பற்றுவோம். அவ்வளவுதான், சிம்பிள் as that. திராசுல சரியா வச்சு பார்ப்போம். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார்களா, இல்ல சத்தியத்தை மாறாய் பேசுகிறார்களா? மாறாய் பேசும் பொழுது அவர்கள் என்ன உடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும், என்ன முகம் போட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப அதை நம்ம பின்பற்ற வேண்டாம். இன்றைக்கு சரியானதை சரியா செய்வோம். ஓகே, இன்னொரு காரியம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஜீசஸ் அழகா சொல்றாரு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, இன்னொரு வழியை சொல்றத போலதான். மத்திய 7:12 வாசிங்க. யாராவது லூக்கா 6:31 எடுத்து வச்சுக்கோங்க. ராஜா லூக்கா 6:31 எடுத்துக்கங்க. மத்திய 7:12 பிரதர் பிரான்சிஸ் வாசிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். கவனிங்க, இங்க பாருங்க, அழகா போட்டாரு. திருப்பி நியாய பிரமாணத்தை பத்தி தான் பேசுறாரு, தீர்க்க தரிசனத்தை பத்தி தான் பேசுறாரு. மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மத்தவங்களுக்கு செய்யுங்கன்றாரு. இதுதான் தீர்க்க தரிசனம்ன்றாரு. மத்தவங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க, இதுதான் நியாய பிரமாணம்ன்றாரு. வா,
நியாயப்பிரமாணத்துல இவ்வளவு இருக்குதா? அப்ப நம்ம அடுத்த காரியத்தை பார்ப்போம். லூக்கா 6:31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கள். ஓகே, and as you would that man should do to you, do likewise. அதே போல நீ செய்யன்றார். அப்ப இதுல ஒரு சம்மரைஸ் கொடுக்கிறேன். இதுல ஒரு குறிப்பு. ஓகே, to summarize the two great principles, இதுல என்னன்னா நம்பர் 1, ஒன்றாவது புத்தகத்துல இருக்குது, loving God with all your heart, all your soul, all your mind and all your strength. உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீங்கள் கடவுளை நேசிங்கள். ஓகே, எல்லாமே முழுசாதான் கடவுள் நேசிங்க. அதே போலதான் ரெண்டாவது, loving and doing to others as you love yourself and want others to you. பிறரையும் உங்களை நேசிப்பதை போல பிறரையும் நீங்கள் நேசிங்கள். இது ரெண்டாவது கட்டளை. இது ரெண்டையும் சரியா செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்க முடியும்னு ஆண்டவர் போட்டு போட்டுட்டாரு. ஓகே, அந்த திறவு, வானத்தின் திறவின் வாசல்ல ஒரு போர்டு இருக்குது. இப்ப அந்த போர்டு நீங்க பாருங்க ஆவியில. வானத்தின் திறவின் வாசல்ல, வானத்துக்கு போகிற அந்த திறப்பின் வாசல்ல ஒரு போர்டு இருக்குது. என்ன போர்டுனா, கர்த்தரை முழுலத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு நீ நேசிப்பாயாக. ஓகே, பாஸ். அந்தவரே நான் பாஸ். ரெண்டாவது போர்ட்ல ரெண்டாவது லைன்ல போட்டிருக்குது, உன்னை நீ நேசித்தது போல நீ பிறரையும் நேசிப்பாயாக. ஐயோ, இது நான் ஒண்ணு செஞ்சு முடிக்கலையே. அப்ப திருப்பி கீழே இறங்கு, வேலையை முடிச்சுட்டு வா. சிலருக்கு சான்ஸ் இருக்கு, சிலருக்கு சான்ஸ் இல்ல. ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரவேசிக்கணும்னா ராஜ்யத்துக்குள்ள இந்த ரெண்டும் இருந்தாதான் முடியும். சோ இதுதான் கிங்டம் உடைய பிரின்சிபல். நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது 6வது காரியத்துக்கு போகணும். ஓகே, இந்த 6வது காரியத்துல நம்ம 6, the kingdom introduce, ராஜ்யத்தை குறித்து ஒரு விளக்கம், ஒரு அறிமுகம். ராஜ்யத்தை குறித்து ஒரு அறிமுகம் இல்ல விளக்கம். இது சிம்பிளா நான் சொல்ல போனா, இந்த காரியங்கள் இதுல இருக்குது. நான் சிம்பிளா சொல்ல போனா, இதுக்கு மரியாள், இயேசுடைய தாயார் மரியாள் ராஜ்யத்தை குறித்து எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல் என்று சொல்லலாம். ஓகே, மரியாள் ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதின ஒரு பாடல். இது எப்ப வந்தது என்றால், ஒரு ஏஞ்சலிக் என்கவுண்டர். அதை நான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றேன், Mother Mary's prophetic song after the angelic visitation. Mother Mary's prophetic song after the angelic visitation. ஓகே, ஒரு தேவ தூதனுடைய சந்திப்புக்கு பின் ஒரு தீர்க்க தரிசன பாடலை மரியாள் பாடுறாங்க. அதை படிங்க. லூக்கா 1:49-53 வரைக்கும் படிப்போம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்பதே. இதுல பாருங்க, சில குறிப்புகளை நீங்க நினைப்பச்சுக்கலாம். இதுல ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சில குறிப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறேன், எழுதிங்க. அப்பனா இந்த பாட்டுல அவங்க எழுதின, இந்த பாட்டுல அவங்க மரியாள் பாடின இந்த பாட்டுல, இந்த வொர்ஷிப்ல அவங்க ராஜ்யத்தை குறித்து சில காரியத்தை நம்ம காட்டுறாங்க. என்னன்னா, அங்க என்ன இருந்ததுன்னா, mighty works, great works, ஒரு காரியத்தை கடவுள் செய்ததை இந்த பாடல்ல காட்டுறாங்க. நம்பர் 1. இரண்டாவது, ஆண்டவருடைய mercy, ஆண்டவருடைய கிருபை, தயவு, ஆண்டவருடைய கிருபை இதுல வெளிப்படுகிறது. அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு இருக்கிறத அவங்க காட்டுறாங்க. மூன்றாவது, அவங்க என்னத்தை காட்டுறாங்கன்னா, இங்க மூன்றாவது என்னத்தை காட்டுறாங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையின் கரம். மூன்றாவது, ஆண்டவருடைய வல்லமை, strength of his arms.
அதுல காட்டுறாங்க. ஓகே, 4வது அதுல என்ன பாக்குறீங்கன்னா, அவர் பெருமை உள்ளவர்களை அவர் தமிழ் என்ன பண்ற பெருமை உள்ளவர்களை துரட்டடிக்கிறார், இல்லைன்னா நிர்மூலமாக்குறார். ஓகே, பெருமை உள்ளவர்களை அவர் நிர்மூலமாக்குறார். ஓகே, அடுத்தது இன்னொரு காரியம், பெருமை உள்ளவர்களை ஓகே பெருமை உள்ளவர்கள் மேல் எதிர்த்து நிற்கிறார். ஓகே, தேங்க்யூ. பெருமை உள்ளவர்கள் மேல் எதிர்த்து நிற்கிறாரு. அது அடுத்தது. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, யாரெல்லாமே தன்னைத்தானே உயர்த்தி கொண்டார்களோ அவர்களை ஆண்டவர் கீழே தள்ளுகிறார். ஓகே, அது வசனத்துல இருக்கும். exalted themselves, யாரெல்லாமே தன்னைத்தானே உயர்த்தினார்களோ அந்த ராஜ்யத்தை விட்டு அவரு துரட்டுகிறார். பிசாசும் தன்னைத்தானே உயர்த்தினான். லூசிபர் தன்னைத்தானே உயர்த்தபடியால் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை விட்டு துரட்டி அடித்தார். ஓகே, அப்ப தன்னைத்தானே உயர்த்தினாலே ராஜ்யத்தை விட்டு துரட்டிடுவார். அப்ப நம்மளை நீக்க முடியுமா? நீக்க முடியும். எப்போ ரட்சிக்கப்பட்டு ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சி நான் ஊழியம் செஞ்சு நல்ல போதகராய் வந்து திடீரென்று பெருமை வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்னையும் ராஜ்யத்தை விட்டு நீக்க முடியும். ஓகே, சிலர் நினைக்கிறாங்க, சில போதகர்கள் போதிக்கிறாங்க என்னன்னா, ஒரு தடவை நீங்க ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா யாருமே உங்களை வெளியே தள்ள முடியாது. இன்னொரு போதகர் போதிக்கிறாரு எப்படின்னா, கடவுளே உங்களை தள்ள மாட்டேன். கடவுளே எப்படின்னா, அவர் வார்த்தை சொன்னாரு, எனக்கே கேட்கும் போது எனக்கே வெறி ஆயிடுச்சு, கடுப்பாயிருச்சு. அவர் சொன்னாரு, கடவுளுக்கு அதிகாரம் இல்லையா நம்மள ராஜ்யத்துக்குள் நுழைஞ்ச பிறகு வெளியாக்குறதுக்கு. இந்த மாதிரியான போதகர்லாம் இருக்கிறாங்க. இதையும் பின்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களும் இருக்கிறாங்க. எப்படித்தான் தெரியல. ஏன்? ஆவிக்குரிய ஞானம் இல்ல, படிப்பு கத்துக்கொள்ளல. அதுதான் பிரச்சனையே. நிறைய போதகர்கள் அவர்களை பின்படுத்தி போறாங்க. கடவுளை தள்ளணும்னு நினைச்சா கூட தள்ள முடியாதான். தமிழ் படத்தை ரொம்ப பாக்குறாங்க போல. ஓகே, சோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளை தள்ள முடியாதான். யாருங்க சொன்னா? வசனம் சொல்லுகிறது. நீ உயர்த்தி கொண்டேனா, அது நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ அப்போஸ்தலரா இருக்கலாம், நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆனா தன்னைத்தானே உயர்த்தினேன் என்றால் நீக்கி விடுவேன் என்று கருத்து சொல்றாரு. அதுதான் எதுல இருக்குது? இந்த பாடல்ல அடங்கி இருக்குது. இந்த பாடல்ல இருக்கிற ரகசியம், இந்த ராஜ்யத்தின் குறித்து ரகசியத்தை மரியாள் வெளிப்படுத்துறாங்க. வாவ், ஆமென், வாட் a பியூட்டி. மரியாள் பாட்டுல சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற வித்து ராஜா. அந்த ராஜாவுடைய வெளிப்படுத்தல் காட்டுகிறது, என்னை வேண்டும் என்றால் அவர்கள் சுய புத்தியோடு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீக்கப்படுவார்கள். இதுதான் காட்டுறாரு. இன்னொன்னு, இந்த ராஜ்யத்துல இன்னொரு காரியம் இருக்குது. நான் எத்தனை கொடுத்துட்டேன்னு தெரியல. அடுத்தது ஹங்கிரி, பசி தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். இதுதான் ராஜ்யத்துடைய காரியம். ராஜ்யத்துல இன்னொரு ராஜ்யத்துல இருக்கிற ரகசியம் என்னன்னா, கடவுள் மேல பசி தாகமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஓகே, அப்புறம் கடைசியாய் ஓகே, கடைசியாக என்னன்னா, சுய புத்தியில பணக்காரன் அப்படின்னா ஐஸ்வர்ய. ஓகே, சுய புத்தி ஐஸ்வர்யவான்கள். சிலர் கிறிஸ்துவ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறது நல்லது, ஐஸ்வர்யமா இருக்கிறது நல்லது. ஆனா சுய புத்தி ஐஸ்வர்யவானா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் என்று கூட இந்த பாட்டின் ரகசியத்திற்குள் அடங்கியிருக்கிறது. ராஜ்யத்தின் ரகசியம் என்று நான் சொல்வேன் இந்த பாடலை. ஓகே, டைம் இருந்தா இந்த குறித்து நான் கத்துக் கொடுப்பேன். வேற வொர்ஷிப் உடைய ட்ரைனிங்ஸ் நான் கத்துக் கொடுப்பேன் அதை குறித்து நிச்சயமாக. பிகாஸ் இது வெரி பியூட்டிஃபுல் சாங் ரிட்டன் பை மேரி. அவங்க ராஜ்யத்துடைய கருத்து காட்டுறாங்க. இதுதான் ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. இது இருந்தா இது இருக்கும், இது இல்லைன்னா இது இருக்காது. இது இருந்தா இது கிடைக்கும், இது இல்லைன்னா இது கிடைக்காது. அப்படி இந்த பாட்டுல ஒரு முழுமையான ஒரு ராஜ்யத்தை குறித்து ஒரு செய்தி இதுல இருக்குது. ஓகே, அடுத்தது யோவான் என்ன செய்கிறார்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ராஜ்யத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். ஓகே, அதை படிங்க. யோவான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன், ராஜ்யம் என்றால் என்னன்னு சொல்லி யோவான் கொடுக்கிறாரு ஒரு இன்ட்ரோடக்ஷன். லூக்கா 3:5-6 வாசிங்க. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று
ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகாமையான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்ப யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் யார பத்தி பேசுறாருன்னா, யோவான் தீர்க்கதரிசியை பத்தி பேசுறாரு. ஜான் தி பேப்டிஸ்ட் the prophet. John the Baptist is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதே நேரத்துல அவர் தேவனுக்கு வழி ஆயத்தப்பட்ட பண்ணுகிற ஒரு எலியா அபிஷேகம் கொண்டவர் ஒரு மனுஷன் அவரு. ஓகே, இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல, என்ன வருதுன்னா, எதெல்லாமே நேரா இல்லையோ அதை நேர்படுத்தணும். அதுதான் ராஜ்யத்தின் காரியம். எதெல்லாமே நேரா இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம நேர்படுத்துகிற காரியம் தான் முக்கிய வேலை. அப்படின்னா பாஸ்டர்ஸ், நம்ம இங்க இருக்கிற பாஸ்டர்ஸுங்க, லீடர்ஸுங்க, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு. எதெல்லாம் நேரா இல்லையோ, ராஜ்யத்துல எதெல்லாம் சரியா இல்லையோ அது சரிப்படுத்தணும். தப்பான செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, கண்டிச்சு உணர்த்தணும். பயப்படாதீங்க, கண்டிச்சு உணர்த்துங்க, பேசுங்க, அதை குறிச்சு பேசுங்க. ஓகே, தப்பான போதனை கொடுக்குறாங்களா அதை உடைங்க. அதுதான் யோவான் செஞ்சாரு. அதுதான் ராஜ்யத்தின் காரியம். அதே நேரத்துல இங்கே every valley shall be filled, every mountain and hill shall be brought low, and the crooked, அப்படின்னா மேல இருக்கிற காரியங்களை கீழே கொண்டு வாங்க, கீழே இருக்கிற காரியங்களை மேல கொண்டு போங்க. அதுதான் நம்முடைய ராஜ்யத்துடைய ஊழியம், ராஜ்யத்துடைய காரியம். அப்ப ராஜ்யம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, எதெல்லாமே கீழே இருக்குதோ அதை நான் மேல கொண்டுட்டு வரணும். எதெல்லாம் மலை போல உயர்ந்திருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறதோ அது எல்லாத்தையும் நான் கீழே கொண்டு வரணும். எல்லாத்தையும் சரிசமமா நான் கொண்டு வர ஒரு அழைப்புக்குள்ள இருக்கிற யோவான் ஸ்தானனை போல எதெல்லாமே நேரா இல்லாம குறுக்கடா இருக்குதோ அந்த குறுக்கடான பாதையை, நேர் இல்லாத பாதையை நான் நேர்படுத்தணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதை சரிப்படுத்தணும். ஒரு இது மூலியமா தான் ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு நிலை நிற்கும். சபைக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பு தேசத்துக்குள்ள நிலை நிற்கும். தேவனுடைய ரட்சிப்பு உலகத்துக்குள்ளே நிலை நிற்கும். ஓகே, சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு முதல் அற்புதத்தை இது அங்க எழுதி இருக்குது. அங்க அந்த முதல் அற்புதம் உலகப்படி முடியாத ஒரு காரியம், செயலற்ற ஒரு காரியம். தண்ணியை எப்படி திராட்சை ரசமாய் மாற்ற முடியாது. அப்படின்னா உலகத்தின் லோ பிரகாரம், உலகத்தினுடைய சூழ்நிலை பிரகாரமாக இந்த தண்ணி திராட்சை ரசமாய் மாற்ற முடியாது. சயின்டிபிக்லி இது ப்ரூவ் பண்ண முடியாது. தண்ணியை திராட்சை ரசம் மாற்ற முடியும். இயேசு செஞ்சது அற்புதம் இல்ல, இயேசு செஞ்சது ஒரு சயின்டிபிக்கான ஒரு கொல்யூஷன், இதையும் சேர்த்தாரு, அதனாலதான் அந்த தண்ணி திராட்சை முடியாது. இது வரைக்கும் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியல. இது ராங், இது தவறு, இது சாதாரணமா உலகத்துல நடக்கிற காரியம் தான். யாரால ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அத்தனை ஜாடி வர்ற எல்லா ஜாடியிலையும் இல்ல எல்லா தோம்புலையும் எல்லா தண்ணியிலையும் திராட்சை ரசம் கலந்துருப்பாங்களே, கலக்க முடியலையே. ஏன்னா அது உலகத்தின் படி இல்ல, ராஜ்யத்தின் படி இருக்கிறதை உலகத்துக்கு கொண்டு வந்தார். திருப்பி சொல்லணும்னா, நம்ம இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னா, ராஜ்யத்துல இருக்கிற சில ரகசியங்களை, சில அற்புதங்களை, சில அடையாளங்களை உலகத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பரவாயில்ல, ஆனாலும் அதை நம்ம செயல்படுத்துகிறோம். என்னன்னா, இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் ராஜ்யத்தின் திட்டம். பரலோக ராஜ்யம் பூலோகத்துக்கு வந்த ஒரு அடையாளம். is a sign of the heavenly kingdom ruling and reigning on earth. So we can do it. How we can do it? We can just attain the kingdom of God, take from the portal of God, take from the kingdom of God. தேவனுடைய திறப்பின் வாசலுக்குள்ள நுழைந்து ராஜ்யத்தில் இருக்கிற, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதை பூலோகத்துக்கு கொண்டு வர முடியும். ஜீசஸ் தண்ணியில நடப்பது சாத்தியமே இல்லை, உலகத்தின் படி சாத்தியமே இல்லை. ஏன்னா கிராவிட்டி ஒரு காரியம் இருக்குது. the law of gravity, எதுவுமே மேல இருந்தா கீழே விழுந்துரும், தண்ணியில நின்றா கீழே முழுகிரும். கிராவிட்டி, law of gravity. பட் இந்த law of gravity-ய ஓவர் கம் பண்றதுக்கு பரலோகத்துல இருந்து ஒரு அற்புதம் கீழே இறங்கணும். பரலோகத்தை டேப் பண்ணாதான் இந்த பூலோகத்துல ஒரு காரியம் நடக்கணும். பரலோகத்துல இப்ப நான் ஒன்று சிம்பிளா சொல்ல போனா, பரலோக ராஜ்யம் பூமிக்குள்ள வரணும்னா அதுக்கு ஒரு நபர் இருக்கணும்.
இந்த நபரின் பேர் தான் நீதிமான்கள். ஆமென். கர்த்தர் நீதிமான்களை தேடுகிறார். இந்த நீதிமான்கள் இருந்தாலே இந்த கனெக்ஷன் பரலோகத்துல இருக்கிறது அத்தனை காரியமும் பூலோகத்துல நடக்கும். ஆமென். நான் திருப்பி சொல்றேன், பரலோகத்துல இருக்கிற அத்தனை காரியமும் பூலோகத்துல நடக்கும். காரணம், இந்த நடுவுல இருக்கிற இந்த நீதிமான்கள் தொழுகிறதுனால், கர்த்தரை seek ye the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. நீ கர்த்தரையும் அவருடைய நீதியும் நீ தேடினால் ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியங்களும் இந்த பூலோகத்துல கொடுக்கப்படும். ஓகே, now let's go to the next one. அடுத்ததாக இந்த ஒரு ஹெச் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் கல்ச்சர் ஆஃப் த கிங்டம் அப்படின்னா அடிப்படையான கொள்கைகள். அடிப்படையான கொள்கைகளுக்கும் ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்கும் உள்ள சில காரியத்தை பார்க்க போகிறோம். ஓகே, அடிப்படையான கொள்கை, ராஜ்யத்தின் கலாச்சாரம். ஓகே, அதுல the basic principle upon the kingdom of God operates are exactly opposite of the common thinking of man and accepted structure of the earthly kingdoms. ஓகே, இதுல ரெண்டு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு காட்ட போறேன். ரெண்டு பிரின்சிபல் அவங்கள நான் காட்ட போறேன். ஓகே, ரெண்டு இல்ல கூட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டி நான் முடிக்க போறேன். ஓகே, இந்த ஒரு 7 காரியம் இருக்குது. இதுல 7 காரியத்தை குறித்து நான் முடிக்க போறேன். அதுல முதல் காரியம் அப்படின்னா இந்த அடிப்படையான கொள்கை ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல 7 விதமான காரியங்கள் அடங்கி இருக்குது. These principles are number 1, a general principle. அப்படின்னா அடிப்படையான கொள்கை. அடிப்படையான கொள்கை, இந்த அடிப்படையான கொள்கை எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது? நீங்க முதல்ல இதை வாசிங்க. மத்திய 20, 25, 28 வரைக்கும் வாசிங்க. புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். ஓகே, ஆல்ரைட். இதுல ஓகே, முதல்ல இதை விளக்கிறேன். இதுல பாருங்க, எது எல்லாமே இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது உலகப்படியானது அல்ல. அப்படின்னா நான் ராஜாவா இருந்தா நான் ஆளுகை செய்யணும், எனக்கு கீழே இருக்கிற மந்திரிகள், எனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், அவர்கள் எனக்கு கீழ்ப்படியணும், என் கால் அவங்க கழுவணும், என் வேலையை அவங்க செய்யணும், எனக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் உலகத்துடைய காரியம். ஆனா தேவ ராஜ்யத்துடைய காரியம் அப்படியே திருப்பி போடணும். தேவராஜ்யத்துல உள்ள காரியம் என்ன தெரியுமா? யார் ராஜாவா இருக்கிறாங்களோ, யார் பாஸ்டரா இருக்கிறாங்களோ, யார் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க தான் இறங்கி ஊழியம் செய்யணும். அதுக்குதான் ஊழியக்காரன் அப்படின்னு பேர் ஆண்டவர் கொடுத்தார். சர்வன்ட் ஆஃப் காட். ஓகே, ஊழியக்காரன், ஊழியக்காரி அப்படின்னா அவர்கள் இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும். அப்படின்னா நாம் வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்காக, உலகத்துக்காக, ஜனங்களுக்காக நான் இறங்கி ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஒரு மனிதனுக்கு செய்யும் பொழுது நான் கடவுளுக்கு செய்கிறதுக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நான் சட்டை இல்லாமல் இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நீ என்னை கவனிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பங்க நீங்க இருந்தீங்கப்பா போதகரே அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஒருவனுக்கு சட்டை இல்லாமல் இருந்தால், அவன் சிறையில இருந்தால் அவனுக்கு நீ நல்லது செய்திருந்தனா எனக்கு செய்ததை போலன்னு சொல்றாரு. So the law of the world is totally different from the law of God in heaven. பரலோகத்தின் ராஜ்யத்தின் படி உள்ள திட்டமே, அந்த கொள்கையே வேற. அதுதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, லூக்கா 22, 26 நீங்க சொந்தமா படிங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மார்க்கு 10, 43, 44 வாசிங்க. மார்க் 10, 43, 44. நீங்க அது லூக்காலையும் பார்க்கலாம், நீங்க மார்க்லயும் பார்க்கலாம். சோ நம்ம மார்க் படிப்போம். மார்க் 10, 43, 44 படிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும்
பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். ஓகே, அப்ப அதே வசனம் தான். ஆனா இங்க இன்னொரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் காட்ட ஆசைப்படுறேன். என்னன்னா, இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குதா? இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் அப்படியாய் இருக்கக்கூடாது. So you cannot be like that. So it shall not be among you. It shall not. ரிப்பீட்டடா சொல்றார் ஆண்டவர். அப்படி நீ இருக்காத. ராஜ்யத்துல நீ வந்துட்டேனா, நீதிமானா மாறிட்டேனா, ராஜ்யத்துடைய ஜனமா நீ வந்துட்டேனா, ராஜ்யத்துடைய சிட்டிசனா நீ வந்துட்டேனா, நீ இப்படி செய்யக்கூடாது. நீ அவர்களை அழுத்தக்கூடாது, அவர்களை நீ போட்டு ஆளுகை செய்யக்கூடாது, அவர்களுக்கு நீ ஊழியம் செய்யணும். அததான் ஆண்டவர் காட்டுறாரு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒன்றாவது. அடுத்தது ரெண்டாவது போவோம். த பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி. இது ரொம்ப பியூட்டிஃபுல். ஒற்றுமைக்குரிய உள்ள கொள்கைகள், ஒற்றுமைக்குரிய கொள்கைகள் தான் ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம். சோ இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல சபையில நம்ம பார்த்தாலும் சரி, உலகத்தின் ரீதியில பார்த்தாலும் சரி, பிரிவினைகள் ஏராளம். இந்த ஜாதி அந்த ஜாதியை பிடிக்காது, இந்த கலருக்கு அந்த கலரை பிடிக்காது, இந்த தேசத்துக்கு அந்த தேசத்தை பிடிக்காது, இந்த சபைக்கு அந்த சபையை பிடிக்காது, இந்த பாஸ்தருக்கு அந்த பாஸ்தரை பிடிக்காது. எல்லாமே மனிதனுடைய சுய புத்தியினால் நடக்கிற ஒரு சம்பவம். ஓகே, இது சுய புத்தியினால் நடக்கிற சம்பவத்தினால் இந்த பிரிவினை நடக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த பிரிவினைகளை காட்டிலும் திருத்துவம் ஒன்றாய் இருக்கிறதை காட்டுறாரு. அதுதான் இதுல காட்ட போறேன். இதுல நான் உங்கள்ட்ட என்ன காட்ட போறேன்னா, இந்த கோட் நான் எழுதுன இந்த கோட் நீங்க எழுதிக்கீங்க. இஃப் த ட்ரினிட்டி எழுதிக்கீங்க. இஃப் ஆங்கிலத்தில் சொல்லும் போது எழுதிக்கீங்க. இஃப் த ட்ரினிட்டி இஸ் யுனைடெட், if the Trinity is united, so we the church, if the Trinity is united, so we the church should be united as one body in Christ. If the Trinity is united, so we the church should be united as one body in Christ. திருத்துவமே ஒன்றாய் இருந்தால் சபையாய் இருக்கிற நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். திருத்துவமே ஒன்றாய் இருந்தால் சபையாய் இருக்கிற நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதான் நம்ம பார்க்க போறோம். அதோடைய வசனங்களை நம்ம படிப்போம். முதல்ல 1 கொரிந்தியர் 12:14 வாசிப்போம். எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தோம் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனத்தாரையும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. Amen. 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 அப்படின்னா நம்ம எல்லாமே ஒன்று, எல்லாம் ஒருமையா இருக்கும். ஒருமை இதுல இந்த வசனத்தை திருப்பி படிச்சு பாத்தீங்கன்னா ஒற்றுமையை குறிக்கிறது. அதை கடைபிடிப்போம். யோவான் 17 21-23 வரைக்கும் படிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவோ, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். 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 வாவ். ஆண்டவருடைய ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள இருக்கிறது போலவும் நீங்க எனக்குள்ள இருக்கிறது போலவும் இவங்க எனக்குள்ள இருக்கிறாங்க, நான் அவங்களுக்குள்ள இருக்கிறேன், அதே போல நம்ம ஒற்றுமையா இருக்கிறது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையா இருக்கிறது போல இவர்களும் ஒற்றுமையா இருக்கட்டும் சொல்லிதான் ஜீசஸே ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்ப ஜீசஸுக்கு தெரியுமா இல்லையா, இயேசுக்கு தெரியுமா இல்லையா பிரிவினை வரும்னு, சபையில வரும்னு தெரியும்.
சபை பிரிச்சுட்டு போவோம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். பாஸ்டர் ஸ்கூல்ல அடிச்சுக்குவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தேசத்துக்குள்ள அடிச்சுக்குவாங்களான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீதிமன்றங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்களான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதாவது அவரை ஒப்பிட்டு சொல்றாரு, நம்ம ஒன்னா இருக்கிறது போல இவர்களும் ஒன்னா இருக்கட்டும்னு நான் ஜெபம் பண்றேன்றாரு, நான் பிரார்த்திக்கிறேன், நான் பிரார்த்தனை செய்யறேன்றாரு. சோ அப்ப அப்ப ஒன்னா இருக்கலன்னு சொன்னா அது என்னுடைய தப்பு, அது என்னுடைய குணாதிசயம், அது என்னுடைய கொள்கை. நான் ஒன்னா இருக்க எனக்கு பிடிக்கல, பேச பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, இந்த தேசத்தோடு கூட, இந்த ஜாதியோடு கூட, இல்ல இந்த மதத்தோடு கூட, இல்ல இந்த ஜனங்களோடு கூட நான் சேர பிடிக்கல, அவங்க எல்லாம் நான் மட்டம் தட்டுவேன். அவங்க ஏன் மாதிரி வர முடியுமா? ஏன் கலர் மாதிரி வர முடியுமா? இல்ல நான் யாரு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது என்னுடைய கொள்கை. இந்த கொள்கையை நான் எரிக்கணும், இந்த கொள்கையை நான் அழிக்கணும், இந்த கொள்கையை நான் விட்டு விடணும். விட்டாதான் ராஜ்யத்தின் கொள்கைக்குள்ள வர முடியும். இந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றது சும்மா சாதாரண காரியம். கொள்கையை விடணும், பழைய கொள்கையை விடணும். அந்த கொள்கையோட இந்த ராஜ்யத்தின் கொள்கைக்குள்ள நுழையவே முடியாது. சோ ராஜ்யத்தின் கொள்கையை அடைய வேண்டும் என்றால், ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் கொள்கையை அடைய வேண்டும். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் ராஜ்யத்தின் கொள்கையை அடைய வேண்டும். சரி, ஒன்று வசனம், இது மத்திய 12:25-28 வாசிக்க போறோம். அதுல வேற குறிப்புகளும் இருக்குது, இது திறக்க வேணாம். மார்க் 3:23-26, மார்க் 3:23-26, லூக்கா 11:17-20, இது லேட்டா பண்ணீங்க. ஆனா இப்போ மத்திய 12:25-28 வரைக்கும் வாசிப்போம். ஓகே, மத்திய 12. அப்பொழுது பிசாசு பிடித்த குருட்டு ஊமையனான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பரிசுத்த பிசாசின் தலைவனாயிருக்கிற செபியோரின் பிசாசுக்களை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது என்றார். ஓகே, வெரி குட். இதுல ஒரு குறிப்பு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா, பரலோக ராஜ்யத்துல ஒற்றுமை இருக்கும், ஒரு மனம் இருக்கும், ஒரு சிந்தை இருக்கும், ஒரு ஆவி இருக்கும், எல்லாருமே ஒன்றாய் சேர முடியும். எப்படி பிதா ஒன்றாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் ஒன்றாய் இருக்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒன்றா இருக்கிறோம், நம்மளும் ஒன்றா இருக்க முடியும். ஆனா இயேசு சொன்னபடி நம்மளுக்கு என்ன ஒண்ணு தெரிய வந்துச்சுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கும் பிசாசோட ராஜ்யத்துக்கும் எந்த விதத்தையும் ஒற்றுமை இல்லை. அது மட்டும் இல்ல, பிசாசு ராஜ்யத்துக்குள்ளேயே, சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இந்த ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டாரு. பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே, சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே இன்னொரு வசனமும் இருக்குது, சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. They are not united. Even within the kingdom of Satan, they are not united. They are all confused. And Jesus is also telling us that the kingdom of darkness got nothing to do with the kingdom of heaven. They cannot come together at all. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு காலமும் ஒத்து போவாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமா சொல்லிட்டார். சோ இவங்க சம்பந்தப்படுத்த பார்த்தாங்க, இவர் பெல்சிபப் என்ற ஆவியில தான் இதை கிரியை செய்கிறாரு என்று. ஆண்டவர் அதை இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் உலகத்தின் ராஜ்யத்துக்கும் இல்ல பிசாசு ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அது சேரவே முடியாது, அது ஆப்போசிட் அப்படின்னு காட்டுறாரு. சோ இதுல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். மத்திய 18:19-20 அதை பார்க்கறதுக்கு முன்பதாக இதுல ஒரு அல்டிமேட் பர்பஸ், ஒரு அல்டிமேட் பவர் என்ன இங்க இருந்து பாருங்க. இந்த ஒற்றுமையில தான் நல்ல ஒரு வல்லமை பரப்பட்டு வரப்போகிறது. இந்த ஒற்றுமை இருந்தாதான் அந்த சித்தம் நிறைவேற போகிறது. ஓகே, படிப்போம். மத்திய 18:19-20.
அல்லாமலோ உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலோ பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்க கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நீங்க குறிச்சு நம்ம நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருப்போம், பிரேயர் மீட்டிங்ல சொல்லியிருப்போம். இதுல திட்டவட்டமா ஆண்டவர் 2 காரியத்தை காட்டுறாரு. ஒண்ணு, 2 பேரு சொல்றாரு. 2 பேரு எக்ரி பண்ணீங்கன்னா பூலோகத்துல பரலோகத்துல அது நடந்துருச்சுன்றாரு. பூலோகத்துல உலகத்திலேயே 2 பேர் நீங்க எக்ரி பண்ணாலே பரலோகத்துல நடந்துருச்சுன்றாரு. அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, எங்கே 2-3 பேர் ஒன்னா கூடுறீங்களோ அங்க நான் இருக்கிறேன்றாரு. பிரசனம், the presence of God will dwell among 2 or 3 people. See, when there is gathering of 2 or 3 in the name of Jesus, there's going to be the presence of God. எங்க 2-3 பேர் சேர்றாங்களோ பிரே மீட்டிங்லயும் சரி, வீட்டு கூட்டத்திலயும் சரி, எங்க இருந்தாலும் சபையிலும் சரி, 2-3 பேரு நீதிமான்கள், 2-3 பேரு சாதாரணமானவர்கள் அல்ல. 2-3 நீதிமான்கள் கூடினாலே பிரசவம் இறங்குது. அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஒரு மனம், ஒற்றுமையான ஒரே மனம். இப்ப நான் வேற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு பிரே மீட்டிங் வந்துட்டோம். அந்த இடத்துல வந்துட்டு என்னடா அது பிரச்சனமே இல்லைன்றோம். ஏன் பிரச்சனமே இல்ல? ஏன்னா என் மைண்ட் வேற, பாஸ்டர் ராஜாவுடைய மைண்ட் வேற. அவர் ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நான் ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாஸ்டர் கேல ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 3 பேரும் பாஸ்டர் தான். ஓகே, உதாரணம் சொல்றேன், நம்ம உதாரணமா பாவிச்சுக்கிறேன். ஓகே, நாங்க 3 பேரும் பாஸ்டர் தான். ஆனா பாஸ்டர் கேல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பாஸ்டர் ராஜா ஒண்ணு நினைக்கிறாரு, பாஸ்டர் குமார் ஒண்ணு நினைக்கிறாரு. நாங்க அப்புறம் பேசிக்கிறோம் தனிப்பட்ட முறையில. பாஸ்டர் கேப் சொல்றாரு, போன மீட்டிங்க்கு ஒரு பிரச்சனமும் இல்ல. பாஸ்டர் ராஜா சொல்றாரு, போன மீட்டிங் ஒரு பிரச்சனமும் இல்ல. பாஸ்டர் குமார் என்னமோ பிரசங்கம் பண்ணாரு, என்னமோ சொன்னாரு, பாஸ்டர் ராஜா என்னமோ ப்ரே பண்ணாரு, பாஸ்டர் கேலப் என்னமோ ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு, எதுவுமே சரியா பண்ணல. ஏன் சரியா பண்ணலன்னா, நாங்க 3 பேரும் அந்த இடத்துல ஒருமித்து இல்ல. எங்கே 2 பேர் ஒற்று கொள்கிறார்களோ அங்கே 2-3 பேர் இருந்தால் பிரசனம் இறங்கும். ஓகே, எங்க 2 பேரு ஒற்று போனாலே, இப்ப பாஸ்டர் கேலுப்பும் பாஸ்டர் ராஜாவே ஒற்று போனா பாஸ்டர் குமார் வரும் பொழுது பிரசனத்தை உணர்ந்துருவாங்க. ஏன் உணர்ந்தாருன்னா அங்க ஒற்றுமை இருந்ததுனால. சோ இந்த ஒற்றுமையுடைய வல்லமையை காட்டுற இந்த வசனத்துல இருந்து அவ்வளவுதான், சிம்பிள். I'm just showing you the power of unity among 2 righteous men together on earth, and it's already done in heaven, and that heaven will come down where 3 people gather together to worship him. Amen. And 2 or 3 gathers to worship him, the presence comes down because the 2 already agree. 2 பேரும் மனம் வச்சுட்டாங்க, ஒன்னா சேர்ந்துட்டாங்க, பரலோகமே இறங்கிடும். Amen. So please இதை நம்ம கடைபிடிப்போம். காரணம் என்னன்னா, இதுல டிவிஷன் பாருங்க, டிவிஷன் இருக்குதா இல்லைன்னு சொல்ல. சில பேருக்கு இவங்களை ஒத்துக்காது, அவங்களை ஒத்துக்காது, இது ஒத்துக்காது, அது ஒத்துக்காது. சோ சில பேருடைய செண்டு சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருடைய செண்டு பெர்ஃப்யூம், சில பேருடைய பெர்ஃப்யூம் சில பேருக்கு ஒத்துக்காது. நான் அடிச்ச பெர்ஃப்யூம் உங்களுக்கு என்ன நாத்தம் மாத்தணும். சில பேருக்கு வாசம் நல்ல வாசமா இருக்கு, எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. சில பேரு, ஐயோ பாஸ்டர் குமார் பக்கத்தே போயிடாதீங்க, ஒரு மாதிரி அடிக்குதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல, செண்டே ஆனா இதை செட்டில் பண்றதுக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம ஒத்து போவாததுக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறார். பேசுறாரு, படிங்க. மத்திய 18:15 வரைக்கும் நம்ம சில காரியம் மட்டும் பார்ப்போம் அதுல. ஓகே, அப்புறம் நம்ம தாண்டி போயிரும். ஓகே, படிங்க. மத்திய 18:15 வாசிங்க. சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளை உடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடாதிருப்பானே ஆனால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும்
ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஓகே, பஸ் போதும். மத்தது நீங்க சொந்தமா படிச்சீங்க ப்ளீஸ். என்னது இதுல வெரி டீப்பான காரியம் இருக்குது. அப்ப பாருங்க, முதல்ல இந்த 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு நான் விளக்குறேன். இந்த 3 காரியத்தை நீங்க சாரி இந்த 3 காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அருமையா போட்டுக்குது. முதல்ல ஒத்து போலன்னா ஆண்டு ஒரு வேலையை ஒரு அப்ப நான் சொன்ன முதல்ல செண்டு காரியம் சொன்னேன். செண்டு நான் போட்ட செண்டு அவருக்கு ஒத்துக்கல. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு என்னை பத்தி. இப்ப நான் என்ன செய்யறேன், தனிப்பட்ட முறையில ஏன் நான் இப்படி இந்த செண்டை போட்டேன், இந்த பெர்ஃபியூம் அடிச்சேன், ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன், ஏன் இதை நான் பிரசங்கம் பண்ணினேன், ஏன்பா உனக்கு ஒத்து போலன்னு சொல்லி நான் போய் பேசுறேன். அவர் ஸ்டீல் ஒத்துக்கல. முடியாது பாஸ்டர், நீங்க போட்ட செண்டு எனக்கு மண்டையே சுத்திருச்சு. ஓகே, நீங்க போட்ட செண்டு எனக்கு சுத்தல்ல விட்டுருச்சு, எனக்கு ஏத்துக்கொள்ள முடியல. ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் சொல்றாரு. ஓகே, அப்படின்னா நான் கொடுத்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளல. நீங்க கொடுத்த வார்த்தை என்ன செய்யறேன், 2வதா என்னுடைய சபையில இருக்கிற லீடர்ஸை கொண்டுட்டு போறேன். சரி, அந்த பிரதர் ஆதாயப்படுத்துவோம், பேசுவோம், அவருக்கு விளங்க. நீங்க சொல்லுங்க, நான் இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசும் பொழுது அவர் விளங்கிருச்சுனா, ஓ சரி நான் தான் ரோக புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் இது விளங்கிக்கல, சரி அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளு. அப்படியும் அவர் கேட்கலன்னு சொன்னா நீ சபையில அறிக்கை செய்கின்றாரு. அப்ப சபையில அறிக்கை செய்யறது தவறா? சபையில நம்ம சொல்வது தவறா? இல்ல. ஆனா அந்த 2 காரியத்தை முதல்ல செஞ்சிருக்கணும். தனியா போய் சந்திச்சிருக்கணும் செட்டில் பண்றதுக்கு. 2வதா 2-3 பேரை கொண்டு போயிட்டு செட்டில் பண்ணிருக்கணும். 3வது கேட்கலன்னு சொன்னா இங்க என்ன நடக்குது, சபையில சொல்லுன்னு போட்டிருக்குது. நீ தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்னா, நீ நீக்கிறன்னு போட்டிருக்கோம், சபையை விட்டு நீக்கிறன்னு போட்டிருக்கோம். கரெக்டா? தள்ளுபடி செய் அப்படின்னா இனி சபையை சேர்க்க முடியாது. ஏன்னா உனக்கு ஒற்றுக்கொள்ளாதவன் சபையில இருந்தால் அவன் உன்னுடைய உடல்ல ஒரு முல்லை போல் ஆகிவிடுவான். He will become a thorn in the flesh. அனுபவம் அது, thorn in the flesh. ஓகே, உங்களுடைய சரீரத்தின் முள்ளாய் மாறிவிடும். அப்ப அங்க நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் பாஸ்டர், நான் பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா நான் சேர்ச்சுக்கு போவேன், யார் என்ன சேர்ச்சில நிற்ப முடியாதுங்க. அந்த மாதிரி நபரை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வசனமே சொல்லுது. இப்ப நான் திருப்பி இருந்தே நீங்கள் தள்ளுபடி செய்ய முடியும்னா, ஒரு நபரை கீழ்ப்படியாத ஒரு நபரை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை, மனம் திரும்பாத ஒரு நபரை நாம தள்ளுபடி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்திலையுமே கர்த்தர் தள்ளுபடி செய்ய முடியும். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனா, மனம் திரும்பாமல் போனா, ஒற்று போகாமல் இருந்தால், ஒற்றுமையாய் வராமல் இருந்தால் கர்த்தரும் தள்ளுபடி செய்ய முடியும். எத்தனை ஒத்துக்கொள்ள முடியும் சொல்றத? நான் வசனத்தபடிதான் சொல்றேன், வசனத்தை தான் நான் வச்சு நான் உங்களுக்கு பேசுறேன், வசனத்துல இருக்கிறது தான். ஓகே, நீங்க ஒண்ணும் விளங்கலைன்னா 23 நீங்க அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, நம்மளுக்கு நன்றாய் புரியும். ஓகே, யோவான படிச்சீங்க, மெத்தியூல படிச்சீங்க, மெத்தியூ 12 படிச்சீங்க. ஓகே, இப்ப அடுத்தது மெத்தியூ 18 படிச்சீங்க, ரைட்? ஆல்ரைட். சோ ஓகே, மெத்தியூ 18 படிச்சிட்டோம். இப்ப அது புரிஞ்சுக்கிட்டோம். அது மிச்சம் 35 வரைக்கும் இருக்குது, அதை படிங்க, புரிஞ்சிடும். ஓகே, இப்ப 3வது காரியத்துக்கு நான் போறேன் சீக்கிரமா. 3வது காரியம், the principle of penetration. இது தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. தமிழ் எப்படி போட்டிருக்கு பாஸ்டர், யாராச்சும் சொல்லுங்க. ஊடுருவ கொள்கையா? பாஸ்டர் கேளு, உங்க மைக் ஆஃப்ல இருக்கு, சொல்லுங்க. ஊடுருவலின் கோட்பாடு. ஓகே ஓகே, ஊடுருவல் கோட்பாடு அப்படி சொன்ன பெனிட்ரேஷன் அப்படின்னா ஒரு நுழைவு. ஓகே, அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, இல்ல கோட்பாடு இருக்குது. என்ன கோட்பாடுனா, ஆண்டவர் அவருடைய கையை நுழைக்க முடியும். சில காரியம் சரியில்லைன்னா ஆண்டவர் கையை வைக்க முடியும், நுழைக்க முடியும். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். The kingdom of God is to penetrate the world in 2 ways. ஆண்டவருடைய ராஜ்யம் 2 விதமாய் உலகத்துக்குள்ள கை வைக்க முடியும், கை கொள்ள முடியும், அல்லது ஊடுருவு செய்ய முடியும், நுழைய முடியும் உலகத்தின் காரியத்துல. ஒன்று வெளிச்சத்தின் மூலியமாய், ஒன்று உப்பாய்.
light, another one is by salt. Jesus சொல்றாரு நான் உலகத்தின் வெளிச்சம் அப்படின்றாரு. அப்ப அவரு உலகத்துக்குள்ள வந்ததே வெளிச்சமாய் வந்தாரு. அப்ப நுழைஞ்சாரு. உலகத்துக்குள்ள நுழைஞ்ச விதம். அப்ப அந்த ஊடுருவ என்னன்னா அவருடைய நுழைஞ்ச நுழைஞ்ச விதம் வந்து வெளிச்சம். அவர்கள் வானத்திலே வெளிச்சத்தை பார்த்தார்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள், வெளிச்சத்தை பார்த்தார்கள், இயேசுவை கண்டுபிடித்தார்கள் பெத்லஹேம்ல. ஓகே, அப்ப நுழைஞ்சாரு. உலகத்துக்குள் நுழைஞ்சதே ஒரு வெளிச்சத்தின் மூலியமாக. அதே போல சால்ட், ஜீசஸ் சொல்றாரு நானே உலகத்தின் உப்பா இருக்கிறேன். இப்ப உலகத்தின் உப்பாவ உலகத்துக்குள் நுழைகிறாரு. உலகத்துல உப்பு இல்ல, சப்புன்னு இருக்கு. உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாம சப்புன்னு இருக்கு, டேஸ்ட் இல்ல. அந்த டேஸ்ட் கொடுக்கும்படி, கடவுள்னா யாரு, கடவுள்னா எப்படி இருப்பாரு, கடவுளுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், டேஸ்ட் அண்ட் see for the Lord is good. டேஸ்ட் வைத்து பார், கர்த்தர் நல்லவர் என்று நீ அறிவாய். எப்படி? நான் சால்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு உங்களுக்கு நுழைகிறார். உலகத்துக்குள்ள சால்ட்டா நுழைகிறாரு. ஓகே, உப்பாய் நுழைகிறாரு. இப்போ இந்த வசனத்தை படிங்க. இப்ப யாரு இந்த லைட்டு, யாரு இந்த உப்பு? படிப்போம். மத்தியூ 5:13-16 படிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். பசராஜா நீங்க லூக்கா 11 எடுத்து வச்சுக்கோங்க. 33-36 பசராஜா படிங்க பிரதர் பிரான்சிஸ். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாகப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கோ மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமீன். ஓகே, இந்த வசனத்துல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை பேசுறாரு. ஒண்ணு உப்பு. ஓகே, உப்பு நல்லா அந்த டேஸ்ட். அப்ப நீ உப்பா இருன்றாரு. யாரும் சொல்றாரு? இப்ப நம்மள உப்பா இருக்க சொல்றாரு, சபையை உப்பா இருக்க சொல்றாரு, லீடர்ஸ் உப்பா இருக்க சொல்றாரு. நம்ம தான் உப்பா இருக்கணும். நம்ம சரியா நடந்துகிட்டா தான், கொள்கை சரியா இருந்தா, நம்முடைய கொள்கை உப்பா இருந்தா இந்த உப்பு நல்லா இருக்கும், சபைக்கு நல்லா இருக்கும், தேசத்துக்கு நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், ரட்சிப்புக்கு நல்லா இருக்கும் சொல்றாரு. ரெண்டாவது வெளிச்சம். நீ தான் வெளிச்சமா இருக்கிற அப்படின்றாரு. இந்த வெளிச்சத்தை நீ என்ன செய்ய, நீ பிறருக்கு காண்பின்னு சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிக்க. ஒருவனும் லூக்கா 11:33 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு அதன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்பது. இப்ப இதுல நம்ம என்னத்தை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த உலகத்துல இந்த உப்போ இந்த வெளிச்சமோ ரொம்ப முக்கியமோ, பரலோக ராஜ்யத்திலயும் நம்ம உப்பா இருக்கிறதும் வெளிச்சமா இருக்கிறதும் மிக மிக முக்கியம். ஏன்னா இதுதான் பெனிட்ரேஷன். இது மூலியமா தான் நம்ம உலகத்துக்குள்ள நுழைய முடியும். இப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அடுத்த ஸ்தலத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்தலத்துல நம்ம இருக்கும் பொழுது உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சத்தை தூக்கி நீங்க கட்டளிக்கீழ வைக்க முடியாது, வெளிச்சத்தை மேலதான் வைக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஓகே, அப்ப வெளிச்சமா இருக்கிற நம்ம இருக்கிறவங்க, வேலையிடத்துல இருக்கிறவங்க, பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, உலகத்துல இருக்கிறவங்க, மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லோருமே நம்மளை பாக்குறாங்க. நம்ம உப்பா இருக்கிறோமா இல்லையா? இந்த கொள்கை, உப்பின் கொள்கை நம்மளுக்கு இருக்குதா, வெளிச்சத்தின் கொள்கை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை பாக்குறாங்க. இதத்தான் ராஜ்யத்தின் காரியம். இந்த ராஜ்யத்தின் காரியம் தான் சுகத்தை கொண்டு வரும். இந்த உப்பு தான் சுகத்தை கொண்டு வரும்.
இந்த வெளிச்சத்தான் விடுதலை கொண்டு வரும். இந்த கண்களை பத்தி இங்க போடப்பட்டிருக்குது. இது இன்னொரு டீச்சிங், இந்த கண்களை பத்தி. அப்ப இந்த கண்ணுல பாத்துங்க, ஒரு மனுஷனோட கண்ணை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், அந்த மனுஷனுடைய பேக்ரவுண்ட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஜபத்தின் நேரத்துல நீங்க ஒரு மனுஷனுடைய கண்ணை பாருங்க, அவன் ஆவி பிசாசு ஆவி பிடித்தவனா இல்ல தேவ ஆவி நிரம்பினவனான்று கண்ணை பார்த்தாலே உங்களால சொல்ல முடியும். அப்ப சில நேரத்துல உங்க கண்ணை பார்க்க சொல்லுங்க ஜெபம் பண்ணும் பொழுது, என் கண்ணை பாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிசாசுக்கு உங்க கண்ணை பார்க்க முடியாது. நீங்க வெளிச்சம், நீங்க உப்பு, நீங்க கண்ணை மூடிட்டு காரியம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், கண்ணை திறந்து அவங்களுடைய கண்ணு உங்க கண்ணை பார்க்கட்டும். பார்த்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள இருள் அவங்க கண்ணுல தெரிஞ்சிடும். அந்த இந்த வசனத்தை நான் சொல்றேன், அந்த இருள் உங்களுடைய வெளிச்சத்தை எடுக்க முடியாது. ஆகையால் அவங்களுக்குள்ள இருள் உங்களுடைய வெளிச்சத்தின், உங்க இருக்கிற வெளிச்சத்தின் மூலியமாக அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணப்படும், தாக்கப்படும், நிர்மலமாக்கப்படும், பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்களை விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற பிசாசின் கிரியைகள் நம்ம பேசுவோம். ஓகே, மத்தேயு 13:33 படிங்க. மத்தேயு 13:33. ஓகே, வாசிப்போம் எடுத்தவங்க. உப்பு நல்லதுதான் இல்ல பாஸ்டர். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். Okay, so இந்த பாருங்க, they are to spread the kingdom steadily as salt they can effect great mass of humanity. In another passage Jesus compared the penetration of the kingdom of leaven. அப்படின்னா இன்னொரு வசனத்தை என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ நல்லது கொண்டு வர முடியாது. அப்படின்னா நீ புளிப்பா இருந்தேன்னா நீ எல்லாத்தையும் வீணாக்க முடியும் சொல்றது. அப்ப நம்ம புளிப்பா இருக்க கூடாது, உப்பா இருக்கணும். அதான் டிஃபரன்ஸ். புளிப்பா இருக்காத, நீ உப்பா இரு. இருளா இருக்காத, வெளிச்சமா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐந்தாவது காரியத்தை நான் சொல்ல போறேன். The principle of prayer. ஜபத். இது number 5 or 4? Sorry 4 அல்ல. தேங்க்ஸ் பாஸ்டர். 4வது காரியம், the principle of prayer. ஓகே, ஜபத்துடைய கோட்பாடு. ஓகே, ஜபத்துடைய ஒரு கொள்கை, இல்ல கோட்பாடுன்னு சொல்லலாம். ஓகே, கோட்பாடு என்னன்னா, prayer is kingdom based on 3 principles: asking, seeking, knocking. ஓகே, கேளுங்கள், தேடுங்கள். இந்த 3 கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆஸ்கிங், சீக்கிங் அண்ட் நாக்கிங். அப்ப இந்த வசனம் மத்தேயுல இருக்குது. ஓகே, மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வாசிங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு கேட்பீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டறிவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதுதான் ராஜ்யத்துடைய கோட்பாடு. இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஜபத்தின் மூலியமாக நம்ம பிரவேசிக்கணும். இந்த ஜபத்தை எப்படி செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கேட்கும் பொழுது நீங்க கேளுங்க, தட்டுங்க, அப்புறம் கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. இந்த 3 காரியம் கலந்திருந்தாதான் ஜபத் கேட்கப்படும் பரலோகத்துல, இல்ல தேவ ராஜ்யத்துல. ஓகே, இதனுடைய ஆழமாய் நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல இதை பத்தி பார்ப்போம். ஓகே, மற்றது கீழே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஈச் லெவல் ஆஃப் பிரேயர் போட்டிருக்கோம். ஓகே, அது மத்தேயு 6, அது நீங்க மத்தேயு 6, லூக்கா 11 இதெல்லாம் லேட்டா நீங்க படிச்சுட்டீங்க. ஓகே, இப்ப 5வது காரியம். ஓகே, 5வது காரியம், பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையுடைய கோட்பாடு. அது சீக்கிரமாக பார்ப்போம். ஓகே, அதுல வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லா வசனங்களையும் பார்க்க முடியாது. பட் அதுல ஒரே ஒரு வசனம், மத்தேயு 6:1-18 நீங்க பார்க்கலாம். ஓகே,
மத்திய 6:1-18. சரி, பரவாயில்ல, நீங்க அதை லேட்டா படிச்சீங்க. The basic principle of worship in the kingdom are described. மத்திய 6. சரி, முதல்ல அதை படிங்க. எடுத்தவங்க 6:1 வரைக்கும் 1 வாசிங்க. 1-18. பட் எல்லாமே படிக்க வேணாம். முதல் படிக்க பாஸ்டர் ராஜா, அப்புறம் சொல்றேன் இது பண்ணுங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவாயா அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மத்தை அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தான் உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போராக இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்ததிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அநேக வசனிப்பினால் ஓகே 16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகமாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போதே அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. ஆல்ரைட், இதுல நீங்க பாத்தீங்கன்னா மூணு காரியங்கள் இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது. 3 காரியத்தை பிரிவா பார்த்தோம்னா, ஒண்ணு கொடுப்பது, கிவிங், ரைட்? தசம பாகம், காணிக்கை, இல்ல மத்தவங்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, இது கிவிங், கொடுப்பதை குறித்து போட்டிருக்குது. இத நீ மறைமுகமா செய்ய போட்டிருக்குது, ரைட்டா இல்லையா? உன்னுடைய கொடுப்பது மறைமுகமா செய். ஒரே வசனத்துல தான் இது கோட்பாடு. இந்த ஆராதனை கொடுப்பதும் ஒரு ஆராதனை. இதை எல்லாருக்கும் தெரியாம செய்கின்றார். பிரேயிங், ஜெபம், நீ தனிப்பட்ட முறையில உன் அறையில போய் ஜெபம் பண்றாரு. இது இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் கார்ப்பரேட் பிரேயர். சர்ச்ல வந்து நம்ம ஒன்றாய் ப்ரே பண்றது வேற, தனிப்பட்ட முறையில நீ ஜெபம் பண்றது எல்லாத்தையும் காட்டாத. அது உனக்கும் எனக்கும்ன்றாரு ஆண்டவர். ஓகே, சோ நம்ம தனியாய் போய் ஜெபம் பண்றதை பத்தி பேசுறாரு. 3வது ஃபாஸ்டிங், உபவாசம். இந்த உபவாசத்தை நீ எனக்காக எடுக்கிற, நீ உலகத்துக்கு காட்டுறதுக்காக நீ எடுக்கல. அதனால உபவாசத்தை நீ எப்படி செய்? நல்லா இரு, நல்லா பாக்குறதுக்கு தெளிவாயிரு, அதான் என்ன பூசி அழகாயிரு. வெளியே வந்து உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி எல்லாமே பாக்குறதுக்கு செழிப்பா இல்லாத போல இருக்காத, நல்லா காட்டு. நீ உபவாசம் எடுத்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு காட்டுறாரு. சோ இந்த 3ம் வர்ஷிப்புக்கு உரியது, ஆராதனைக்கு உரியது. ஓகே, இந்த 3ம் ஆராதனைக்கு உரியது. அதை சிறப்பாய் செய்ய ஆண்டவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம இருந்தோம் என்றால் இந்த 3ஐயும் ஆராதனையில் சிறப்பாக செய்வோம். ஓகே, கடைசியாக 6வது, the principle of single vision. 6வது, the principle of single vision. அப்படின்னா ராஜ்யத்துல ஒரே நோக்கம். நம்ம ஆரம்பத்தில் படிச்சுட்டு அந்த வசனத்தை, seek ye first the kingdom of God. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு அப்படின்னு. சோ அடுத்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல Jesus speaks about the single of heart. Matthew 6:19-21 நீங்க சொந்தமா படிச்சீங்க அப்படின்னா, உன் இருதயத்துல நீ ஒரே மனதாயிரு அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அது மத்திய 6:16-21 இருக்கு. அடுத்தது he speaks of singleness of vision. ஒரே
நோக்கம் தரிசனம் ஆயிரு. தரிசனம், ஒரே தரிசனமாயிரு. மத்திய 6:22-23 அதுல இருக்கு. அடுத்தது சொல்றாரு, ஒரே பக்தியாயிரு, ஒரே பக்தி உள்ளவனாயிரு. பக்தி, ஒரே பக்தியாய் நோக்கி இரு. டிவோஷன், லூக்கா 16:13. அடுத்தது he speaks of singleness of service. ஊழியம் செஞ்சா ஒரே நோக்கமா செய், ஒரே மாதிரி செய். ஓகே, வேற ஆளை பார்த்து செய்யாத, நீராவே இருந்து செய். சிங்கிள்னஸ் ஆஃப் சர்வீஸ், ஊழியத்தை அப்படி செய்வோம். அப்ப அது எங்க இருக்கு? மத்திய 6:24, லூக்கா 9:60, அப்புறம் 62 இதுல இருக்கு. கடைசியாய் singleness of thought in Matthew 6:25-32. உள்ளவனாயிரு, மனம் மாறி ஒரே சிந்தை உள்ளவனாக, ஒரே மனம் உள்ளவனாயிரு. என்ன பண்றது? வேற one thought, right? thought, சிந்தை, ஒரே சிந்தை, ஒரே சிந்தை உள்ளனா. சோ இதுல ஒரே வசனத்தை சொன்னோம்னா, seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக நாம் தேடுவோம். ஓகே, அவருடைய நீதியும் ராஜ்யத்தை, அப்படின்னா ஒரே நோக்கம் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சோ வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி இருப்போம். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஊழியமும் வளரும். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே காணப்படுவோம். தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள் சில காரியத்தை பார்த்து விட்டோம். அடுத்தது நம்ம என்ன பின்னால நீங்க பாத்தீங்கன்னா சில ஃபர்தர் ஸ்டடிஸ் எல்லாமே இருக்குது. நீங்க டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. அடுத்த வாரத்துல நம்ம இன்னும் ஆழமாக இதை குறித்து பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் நம்ம ஜபத்திலையும் இந்த காரியத்தை குறித்து நீங்க சிந்திங்க. வேற ஏதாவது தாட்ஸ், கேள்விகள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அனுப்பலாம். அது நிச்சயமாக டைம் எடுத்து உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஓகே, God bless you all. Shalom, and we will close this in prayer. ஜபத்துல முடிப்போம். பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் காத்த தேவன் இன்னும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர். எப்படியாய் மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வந்து தேவ ராஜ்யத்தை நாங்கள் அதுக்குள் பிரவேசித்தோமோ அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்து தேவ ராஜ்யத்துக்குள் இன்னும் பிரவேசிக்க, இன்னும் காணப்பட, இன்னும் ஆண்டவரை உமக்காய் உண்மைத்துவத்தோடு நீதியோடு நீதிமானாக இந்த ஊழியத்துக்குள்ள நம்ம கை வைத்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். ஆவின் அபிஷேகம் எங்களை நடத்தட்டும். ஆவியானவர் எங்களை உங்களுக்கிட்ட இன்னும் சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியா எங்களை தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஊழியத்தையும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் காரியத்தையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதிய வெளிப்பாடை கொடுத்து இன்னும் அதிகமாய் ஊழியத்துல ஆண்டவர் விசேஷமான முறையில பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென். God bless you all. Shalom.